பரணி கேக்குதா? அப்டேட்டோட ஆரம்பிச்சிடலாமா? என்னென்ன அப்டேட் இருக்கு ஓகே வந்து சொல்லிருங்க. ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து எல்லா அப்டேட்டும் சொல்கிறேன். ஃப்ரீடம் படம் நாளைக்கு வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட புது ஸ்னீக் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 நிமிஷம் கிட்டத்தட்ட இருக்கும். அதுவுமே வந்துட்டு அஹ், ராஜீவ் காந்தி அந்த கொலை கேஸ் அது அந்த அந்த ராஜீவ் காந்தியை கில் பண்ணுற அந்த சீன் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஸ்னீக் பீக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தலைவன் தலைவி ஆம், அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்துட்டு ஜூலை 12 சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்குது. நாளைக்கு வந்து தனுஷ் 54th ஃபிலிம் அந்த படத்தோட பூஜை. அதுக்கப்புறம் கார்த்தி நிவின் பாலி கல்யாணி பிரதேஷன் நடிக்கிற ஆம், கார்த்தியோட அடுத்த ஃபிலிமோட படத்தோட பூஜையுமே நாளைக்கு நடக்குது. கூலி படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் மோனிகா அந்த படத்துலேருந்து அந்த சாங்கோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பூஜா ஹெக்டே சௌபின் டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கிற போர்ஷன். வெட்னஸ்டே சீசன் 2 பார்ட் 1 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 6 நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அம்பிகாபதி வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. அதுலேயும் வந்து பார்க்காத கிளைமேக்ஸ் புது எண்டிங் பவர்ட் பை ஏஐ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேப்ஷனாக இருந்துச்சு அந்த போஸ்டரில். ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி மாரிசன் படத்துலேருந்து ஃபாஃபா அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிவராஜ்குமார் நடிக்கிற 666 ஆப்ரேஷன் ட்ரீம் தேட்டர் அந்த படத்தோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓஹோ எந்தன் பேபி அந்த படத்துலேருந்தும் ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. சூப்பர்மேன் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது ஃப்ரைடே. அந்த படத்துக்கு சூப்பர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ராட்டன் டொமேட்டோஸில் 86% வந்து வந்துருந்துச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன் அப்டேட்ஸு. ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற எதுவும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. அந்த இது நியூஸா வந்துச்சு, உண்மையான்னு தெரியல. கார்த்தி அந்த மாஸ்டர் படத்துல நிவின் பாலி நடிக்கிறாரு நியூஸ் கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமாம், ஒரு நிவின் பாலி. அதான் சொன்னேன், கார்த்தியோட அடுத்த ஃபிலிம் டானாகரன் டைரக்டர் தான் பண்ணுறாரு. அதில் நிவின் பாலி கல்யாணி பிரியதர்ஷன் இருக்காங்க. ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. நேத்து இந்த சீரியல்ஸ்ல ஓஜிஎம் சக்திமான் எல்லாம் மறந்துட்டீங்க. ஓகே ஓகேங்க. அது நான் பெருசா அது சக்திமான் பார்த்ததில்ல. நான் பேசுனேனே, ஏங்க ஓம் நமச்சிவாய சக்திவாயன்னு சொல்லி சக்திமான்னு சொல்லி ஆரம்பிச்சேனே. ஓ சொன்னீங்களா? சரி சரி, சரி, ரைட், சாரி ஓகே. அது கேட்கல. கூட அது நேற்று டாப்பிக்கை விட்டுருவோம். நேற்று யாரோ போகும்போது வந்து ஒரு டீச்சர் ஒரு ட்ரெய்லர் பார்க்க சொன்னாங்க. பார்த்தேன். அதை பற்றி பேசுவோம், 2 நிமிஷம் கழிச்சு பேசுவோம். பரணி அதை வரைக்கும் பார்த்துங்க. ஒரு 2 நிமிஷம் சின்ன ஃபோன் வந்து பேசிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. அந்த கேப் கிடைச்சதுனால இதை சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகுற நேற்று சுகுமா ப்ரோ பேசின மாயக்கூத்து அந்த படம் வந்துட்டு பார்த்தேன் இன்னைக்கு. எதுல பாத்தீங்க? ப்ரைவேட்டாக ஒரு லிங்க் அனுப்புனாங்க, ஸோ அதில் பார்த்தேன். அது அது ஏங்க இவ்வளவு சைலண்டா சொல்றீங்க? அதுல என்ன இருக்கு சொல்லுங்க. இல்லை, அது எனக்கு சொல்லலாமா டவுட்டாக அதெல்லாம் இருக்கு. ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கும் வேணும். அதை கேட்கதான் நான் தனியாக கேடிஎம் பேசுறேன். கேடிஎம் அனுப்புற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டாரு பாருங்க. எனக்கே தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஏமா வேற நீங்கள் வேற. அது தெரிஞ்சவருன்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு அவர் சொன்னார், படம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரிவ்யூ போடுங்கன்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ நான் வந்துட்டு ஓகே, நான் எனக்கு என்ன தோணுதோ நான் போடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். படம் நான் பார்த்தேன். எனக்கு வந்து படம் ஓவராலாக வந்து டீசெண்டாக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே நமக்கு வந்து என்ன கதைன்றது தெரியும், எப்படி ஸ்டோரி லைன் இருக்க போதுன்னு தெரியும். அதான் அவர் எழுதுகிற கதையிலேயே அந்த ரைட்டர் வந்து மாட்டிக்கிறாரு அந்த உலகத்தில். அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்றது தான் வந்து ஸ்டோரி. அதில் ஒரு 2 3 அனிமேஷன் போர்ஷன்லாம் வந்துச்சு. அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து கொஞ்சம் வந்து கிளிஷே சீனாக போனாலுமே
அதில் ஒரு சின்ன ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட் வைக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணதுனாலேயே வந்துட்டு ஒரு மாதிரி கிரிப்பிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ராஜின்னு சொல்லி அவங்களோட ஒரு ஸ்டோரி ஒன்று ட்ராவல் ஆகும். அது மட்டும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து ரொம்ப மெலோ ட்ராமாவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் அது பெருசாக எமோஷனலே கனெக்ட் ஆகல. அந்த ஒரு இது சீன்ஸ் மட்டும் சின்ன சின்ன மைனர் ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பெரிய இதாக எனக்கு தெரியல அந்த இதெல்லாம். பட் எனக்கு ஓவரால் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு டீசன்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது வந்து படம் ரிலீஸ் ஆகுறப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது தியேட்டரில் ஓடிச்சுன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பிரகாஷ் ப்ரோவும் பார்த்துட்டாரு. நான் அவரும் ஷேர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், தெரில. பரணி ப்ரோ எபிக்ல புக் பண்ணிட்டேன் சூப்பர்மேன் ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ. ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோவா? ஆமாங்க. பரணி ப்ரோ பரணி ப்ரோ இந்த சூப்பர்மேனே வந்து பெய்டு ரிவ்யூங்கிற மாதிரி சொல்றாங்களே, அவங்களோட கருத்து என்ன? என்னது புரியல இல்லையா அப்படி எனக்கு. சூப்பர்மேன் யாருங்க பெய்ட் ரிவ்யூன்னு சொன்னா? இல்ல எனக்கு நாங்க பேசிட்டு இருந்தோம், அதுல சில பேர் கருத்து அதுவாதான் இருக்கு. ரொம்ப ஓவர் ப்ரொமோஷனா இருக்கு, இதெல்லாம் இப்படி பண்ணதே கிடையாது, ரொம்ப ஓவரா இருக்கு, அதுல சந்தேகமா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு நான் வந்து அதான் ஒரு பாருங்க சர்ப்ரைஸ் ராட்டன் டொமேட்டோஸ் ஃபாலோ பண்ணுவேன். பட் அது இல்லாம ஒரு 2-3 இது ஃபாலோ பண்ணுவேன் இங்கிலீஷ் படத்துக்கு ரிவ்யூஸ்ல. அவங்க 2 பேருமே வந்துட்டு பாசிட்டிவா தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து படத்து மேல கண்டிப்பா எனக்கு வந்து படம் நல்லா இருக்குன்னு தான் நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாம இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்த பத்தி பேசுது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டோரி பிளாட் ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்த பத்தி பேசுதுன்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. இதை எப்படி வந்து கதையை எடுக்க போறாங்க, அது இவருக்கு இந்த கதை கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காமிக்கலியும் இது வந்து நல்லா இருக்கு, சென்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா பெய்ட் ரிவ்யூஸா எனக்கு இது தெரியலையே. நீங்க எதை வச்சு சொல்றீங்க அஜித் குமார்? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் நானும். கொஞ்சம் ஓவரா எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவா வருது. எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவா ஓவரா குவற மாதிரி இருக்கு. அஜித் ஓகே. இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏங்க இதை விட மார்வல் ஃபிலிம்க்கு எவ்வளவோ ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு. அப்படி அப்படியெல்லாம் சொல்லுங்க. அப்படியெல்லாம் பார்த்தா கடைசியா ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பரவாயில்ல, தண்டரை போட்டு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி வார்கிட்ட ஃபுல் அதுதான் பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்கிறதுலே, அது கடைசியா ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து இன்ஃபினிட்டி தான். என்னங்க வந்துச்சு? என்னங்க இது இது டெட்பூல் வெர்சஸ் வால்வரினுக்கு என்னங்க வந்துச்சு? ஏங்க அது பாசிட்டிவ், அந்த படம் ஓடுச்சுல, நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்துக்கு என்ன குறை? அதுதான் ப்ரோ சொல்றேன். சரி, okay. அது ஆஃப்டர் ரிலீஸ், நான் சொல்றது ப்ரீ ரிலீஸுக்கே ஓவரா கூற மாதிரி இருக்கு. டெட்பூலுமே அப்படிதாங்க கூவிட்டு இருந்தாங்க கிரிட்டிக்ஸ்ல. அதான் அதை சொல்றேன். பார்த்துட்டு வந்து நம்ம ஸ்பேஸ்ல ஒருத்தர் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாரு. டெட்பூலுக்கே வந்துட்டு அவங்க வந்து செம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வச்சு கூவிட்டு இருந்தாங்க. அஜித் குமார் ப்ரோ, நான் இப்போவும் சொல்றேன், நீங்க வந்து எனக்கு அந்த படம் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் எனக்கு தெரியல உங்களை பாக்குற சொல்றதா இல்லையான்னு. பட் ஆனா நான் பார்த்துட்டு நான் வந்துட்டு நீங்க நானும் பாத்துருவேங்க, புரியலையே. நானும் டிசி அந்த சூப்பர் ஹீரோ படம் டக்குன்னு பாத்துருவேன், மத்த படம் தான் யோசிச்சேன். அப்படியா? நாங்கெல்லாம் சரி, எண்டு ஓகே. கிரெடிட்டே பார்த்தோம். எந்த கிரெடிட் பார்த்தாச்சு, என்ன கதை என்ன சீன் எல்லாம் நாங்க பாத்துட்டோம். நீங்க தான் இல்ல, வேற மாவீரன் ப்ரோ இல்ல ப்ரீமியர் போயிருந்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து தியேட்டர்ல போய் பார்க்க போறீங்க? ஏன் புரியலையே? நீ ரீமேக் படத்தை போய் மறுபடியும் தியேட்டர்ல பார்த்து நம்ம ஹிட் பண்ணது கிடையாது, ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பேசுறீங்க. அப்படின்னா சர்ப்ரைசிங்கா இருக்காது. எல்லாமே பார்த்துட்டு தியேட்டருக்கு போறதுன்னா ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சர்ப்ரைஸே ஏங்க, ஆகாது. வாவ் மொமெண்ட்டே இவர் கிடைக்காது. சூப்பர்மேனா இருப்பாரு, இவரை காப்பாத்த உலகத்தை காப்பாத்துறது ஒருத்தர் தான் இருப்பாரு. இதுதாங்க அவெஞ்சர்ஸ் டிசி எல்லாத்தோட கதையுமே. சூப்பர் ஹீரோ உலகத்தை காப்பாத்துவங்க, எப்படி காப்பாத்த போறாங்க அதுதானே. ஓகே. நீங்க யாராவது பிளாட் லைன் சொல்ல போறீங்களான்னு நினைச்சேன், ஸ்டோரி சொல்ல போறீங்களான்னு நினைச்சிட்டேன் பார்த்துட்டீங்கன்றதுனால. பாத்துட்டாரு அஜித். அவர் தான் இப்ப விஷால் ப்ரோ, சொன்னாரு. நீங்க கவனிக்கல ப்ரோ, நம்மள ஷேரிங்களா ஷேர் பண்றப்ப நீங்களும் தான் இருந்தீங்க. ஏன் எங்களுக்கெல்லாம் கேடிஎம் வரக்கூடாதா? ஓகே. உங்களுக்கு கேடிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே மாவீரன், ஐ எம் ஹாப்பி. இல்ல சீன் தான் பார்த்துட்டோம், என் கிரெடிட்லாம் பார்த்துட்டோம் நாங்களா, அதான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க மாவீரன், ஒன்னும் பேச. நீங்க போறீங்களா இந்த வாரம்? என்னென்ன படம் போறீங்க எல்லாரும்? அந்த படத்துக்கு தான் போறேன். வேற எதுவும் வரலையே பெருசா. வேற எதுவும் வருதா 11ஆம் தேதி? அதான் நான் நேத்து சொன்னேனே ப்ரோ, ஒரு 5 படம். ஃப்ரீடம்,
நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஓஹோ எந்தன் பேபி ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாயக்கூத்து, அது இல்லாம தேசிங்க ராஜா 2 இதெல்லாம் தான் ரிலீஸ் ஆகுது. ஓகே, அப்ப 4 படம் சூப்பர்மேன் வருது ப்ரோ. மட்டும்தான். ஓகே. எனக்கு வந்துட்டு நாளைக்கு நான் ஃப்ரீடம் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஓஹோ எந்தன் பேபி பார்க்கணும்னு இருக்கு. ஓஹோ எந்தன் பேபி, சூப்பர்மேனும் பார்க்கணும். F1 பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் இந்த ஃப்ரைடே எப்படி ஷோ அலாட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு இது வண்டி புக் பண்ணியிருக்கு. பட் அது வந்து நான் நினைச்ச புதன்கிழமை டெலிவரி பண்ணிடுவாங்க. ஃப்ரைடே படத்துக்கு போயிடலான்ட்டு. இப்போ அது வெள்ளிக்கிழமை தான் டெலிவரி பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி வீக்கெண்டு தான் போற மாதிரி இருக்கும். பார்ப்போம் எப்படின்னு. அடுத்த வாரம் ஆந்திரால இது ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு வருஷன் அயனு. இங்கேயும் போடுவாங்க, நம்பிக்கை இருக்கு. வாரணமாயிரம் போட்டாங்க சன் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு. அதே மாதிரி அயனும் போட்டாங்கன்னா போயிடலாம், தெலுங்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு. சூப்பர் ப்ரோ, என்ஜாய். விஷால் ப்ரோ, சார் சொல்லுங்க சார். நீங்க எப்போ போறீங்க சூப்பர்மேனு? சூப்பர்மேன் ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ எப்பிக்கு. வேற இந்த வீக்கெண்ட் தான் போய் 3BHK பார்க்கணும், இன்னும் நான் பார்க்கல. அப்புறம் அந்த மாய குத்து படம் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், அதையும் பார்த்துடணும், நல்லா இருக்குன்றாங்களே, பார்ப்போம் அதையும். ஓகே. உங்களுக்கு விஷால் ப்ரோ, உங்களுக்கு அந்த கதை சொல்லுங்க. பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் தலைவா, நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட். நேற்று அவர் பேசும்போது ஏதாவது ஒரு சாதாரண இது படமோன்னு நினைச்சிட்டாங்க. சை, ஏங்க நான் தான் சொன்னேன்ல, அவர் இந்த இதுல இல்லங்க, அவர் எப்ப கரெக்டா எப்ப அண்ணன் நேர்மையா பேசுறாரு, எப்ப ஜாலியா பேசுறாரு தெரிய மாட்டேங்குது. நான் சொல்றேன் அது வந்துட்டு அவரு ட்வீட்டே போடாம பேசினாருன்னா நீங்க வந்துட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கலாம். அவர் ட்வீட் போட்டுட்டும் அப்புறம் கான்ஃபிடென்ட்டா இருந்தாருன்னா நீங்க நம்பலாம். அவர் ட்வீட் போட்டுட்டாருன்னா. ஏன்னா அவர் சும்மா புரியுது. சாதாரணமா ட்வீட் பண்ண மாட்டாரு. அதுக்காக தான் நானும் ட்வீட் போட்டோன்னுமே நான் Okay, வந்து okay. சொன்னேன், அப்போ உண்மையிலே நல்லா இருக்கு போலதானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு மலையாள நியூஸ் படிச்சேனே, டொவினோ தாமஸ், பேசில் ஜோசப், இன்னொரு ஆளு ரைட்டர் ஆஃப் மின்னல் முரளி, வினித் ஸ்ரீனிவாசன். நல்ல காம்போ, பார்ப்போம். ரைட்டர் ஆஃப் மின்னல் முரளி அவர் தான் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ஸோ அதுவுமே வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்மே சீக்கிரம் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பரணி ப்ரோ, எனக்கு 2 படத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. பழைய மலையாள படம் காலைல வந்துட்டு, இல்ல தெரியுதான்னு பாருங்க, மாஸ் பிலிம்ஸ் ஆஃப் மாலிவுட் அப்படின்ட்டு 2 படம் போட்டிருந்தாங்க. ஒன்னு ராவண பிரபுன்னு ஒரு படம் சொல்றாங்க, மோகன்லால் படம், அந்த படம். அப்புறம் பிலால்னு ஒரு படம் சொல்றாங்க, மம்முட்டி படமா. ஆமா, அது ரெண்டும் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும், பாருங்க. சூப்பருங்க, சிறப்பு, நன்றி. மிஸ் பண்ணாம பாருங்க, ரெண்டுமே நல்லா இருக்கும், 2 படமுமே. சரி, ரைட்டு, வந்துட்டேன். போஸ்டர் பாயோட இன்னைக்கு போஸ்டர் ரொம்ப 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 ஓவர், டூ மச், டூ மச். இல்ல நான் எனக்கு திடீர்னு காமிச்சது, அப்பதான் ஷாக் ஆனேன். ரைட்டு அப்படின்னு சொல்லி. பிரகாஷ், நீங்க என்ன பரணி? இல்ல, நான் மாயக்குத்து நான் பார்த்ததை வச்சு ஷேர் பண்ணிட்டேன். நீங்க இன்னைக்கு ஷேர் பண்றீங்களா இல்ல நாளைக்கு பண்றீங்களா? இல்ல அது நம்ம இதுல பார்த்தனால வந்து அவங்க பர்சனலா அனுப்புனால அது வந்து ரிவ்யூவா இதுல ட்விட்டர்ல போடல. யூடியூப்ல மட்டும் இப்பதான் ஈவினிங் ஒரு 7:30 மணிக்கு மேல அப்லோட் பண்ணேன். ஏன்னா யூடியூப்ல வந்து போட்ட படத்துக்கு ஒரு ரீச் தான். நான் ட்விட்டர் ரிவ்யூவா வந்து நாளைக்கு காலையில ஷேர் பண்ணலாமேன்னா. ஓகே, எனக்கு ட்விட்டர் ரிவ்யூ போடலான்னு சொன்னாங்க, அதான் நான் போடல. இல்ல அவங்க சொல்றதுனால இல்ல, நான் எனக்கு பர்சனலா தோணுச்சு. எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு போட்ட படத்தை மறந்துடுவாங்க நிறைய பேர். இப்போ நம்ம நாளைக்கு என்ன, இன்னைக்கு வந்து ஓஹோ எந்தன் பேபி ஸ்பெஷல் ஷோ ரிவ்யூ வரும். அப்புறம் நாளைக்கு ஃப்ரீடம் ரிவ்யூ ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நோட் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, சசிகுமார் படம் இப்போ வந்து அயோத்தி, டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு பேக் டு பேக் நல்ல ஹிட்டோட வரனால அவருக்கு ஒரு நோட்டட் ஒரு இது கிடைக்கும். அடுத்து வந்து ஓஹோ எந்தன் பேபி விஷ்ணு விஷாலோட தம்பி படம். விஷ்ணு விஷாலும் படத்துல 40 நிமிஷம் நடிச்சிருக்காரு. அது போக ஹெவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு, அந்த 2 படங்களுக்கான அந்த ரீச்சுங்கிறது ஈஸியாக கிடைக்கும். அந்த 2க்கு நடுவில் இப்போ இதை நம்ம போட்டோம்னா மறந்துடுவாங்க. இப்போ ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், ஒரு 25 லட்சத்தில் டோட்டல் படமே எடுத்துருக்காங்கிறப்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி படத்தை கொஞ்சம் நம்ம அந்த 2க்கு நடுவில் மாட்டிக்காம தனியாக தெரியப்படுத்தணுங்கிறக்காக நாளைக்கு மேலே ரிவ்யூ போட்டுக்கலாம், மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறக்காக. நாளைக்கு மறுநாள் தானே ரிலீஸு, நாளைக்கு போட்டால் கொஞ்சம் ஓரளவுக்குனாச்சும் அந்த மறக்காமல் இருப்பாங்களேங்கிறதுக்காக. அந்த நான் எனக்கு பர்சனல் அவங்களா போட சொல்லலை, எனக்கு பர்சனல் நாளைக்கு மேலே போட்டுக்கலாம். ஏன்டா அவங்க ரிவ்யூலாம் போட சொல்லலாம் சொல்லலை. ஜஸ்ட் உங்களுக்கு படம் பிடிச்சா உங்கள் ஒப்பீனியன், இல்லைன்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான். நான் வந்து நேற்று நண்பர்கள் யாரும் சொன்னாங்க, எனக்கு கேஸ் முடியத்துல யாருன்னு பேர் ஞாபகம் இல்லை, துரந்தார் அவரா இல்லை என்னன்னு தெரியல. அந்த டீசர் துரந்தர் அந்த ட்ரெய்லரையும் துரந்தர் ஏதோ ஒரு ப்ரொனவுன்ஸ் எப்படி பண்றதுன்னு தெரியல, மொத்தம் துரந்தர் எனக்கு
அந்த ட்ரெய்லர் பார்க்க சொன்னாங்க. அப்புறமேட்டு மாயக்குத்து ட்ரெய்லர் பார்க்க சொன்னாங்க. ட்ரெய்லர் தான் பார்க்கலாம்னு நினச்சேன். கடைசியில் படமே பார்க்க சொல்லி ஒரு ஆஃபர் வந்தனால படமே பார்த்துருவோம். படம் பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில் 2007 2008 பீரியடில் தான் வந்து போஸ்டர் கூட எதுவும் பார்க்காம திடீர்னு ஏதாவது இது வரைக்கும் அந்த படத்தை பற்றி எதுவும் தெரியாமல் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கா, புது போஸ்டர் டக்குன்னு டேராக உள்ளே போய் தேட்டருக்குள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்தில் போஸ்டர் கூட நான் பார்த்ததில்லை. மாயக்குத்துங்கிற படம் சொல்லி பிஆர்ஓ குரூப்ல இருந்து நியூஸ் வரும், மாயக்குத்து படம். அப்புறம் அடிக்கடி இந்த ஈவெண்ட் கூப்பிடுறாங்கன்னா அந்த ஈவெண்ட் இன்விடேஷன் வரும். கடைசியில் ப்ரீமியர் ஷோக்கு இந்த இன்விடேஷன் வந்துச்சு. அப்போ கூட யார் நடிச்சிருக்கா என்ன அந்த முழுசா அதுக்கு இன்விடேஷன் கூட பார்க்கல நான், யாருன்னு கூட தெரியாது. படம் பார்க்க சொல்லி கேட்டிருந்தப்ப சரி ரைட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. நேற்று சுகுமார் ப்ரோ தான் அடிக்கடி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார், மாயக்குத்து மாயக்குத்துன்னு. அப்புறம் காலையில் படம் பார்க்க வச்சேன். இது அப்படின்னா என்னன்னா, இந்த ஒரு படத்தை ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்றுமே தெரியாமல், போஸ்ட் தெரியாமல், நடிகர்கள் தெரியாமல், யார் டேரக்டர் தெரியாமல், எதுவுமே தெரியாமல் பார்த்த படம் அப்படிங்கிற இதில் பார்த்தேன். எனக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த விஷயமும் தெரியாதுங்கிறனால. இப்போ நீங்கள் நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துருக்கனால உங்களுக்கு அது என்ன நடந்திருக்கும், என்ன மாதிரி நடக்க போகுங்கிறது தெரியும். எனக்கு ஜானரே என்ன ஜானர்னு தெரியாது, எப்படிப்பட்ட படம் யாரும் என்ன தெரியும். அதனால எனக்கு படம் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. மொதல் ஒரு 20 நிமிஷம் என்னடா இது கிளிச்சே சீன்ஸ் நிறையா வருது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அதுதான் கதை, அதுக்காக தான் கதை, அதை பற்றி தான் கதைங்கிறது கடைசியாக தான் தெரிய வந்துச்சு. போக போக தான் தெரிய வந்துச்சு. எனக்கு படம் நல்லா இருந்துச்சு. அந்த படம் எப்படின்னா வந்து டீசென்ட் குட்டுன்னே சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து நமக்கு பெரும் நாயக்கே சுகுமார் ப்ரோ நிறையா படங்கள் சொல்லுவார் தெரியுங்களா. அந்த வீரன் இந்த வீரன், அங்கே காட்டில் இது இந்த காட்டில் இது, புல்லுக்கட்ட முத்தமா, என்னென்னமோ சொல்லுவார் டைட்டில். அவர் சொல்கிற டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா இரவு பறவை, எவன் அந்த யாருன்னு தெரியாத ஆள்லாம் சொல்லுவார். அப்படி பல படங்கள் உப்புமா படங்களாக இருக்கும். பெரும்பாலும் சின்ன பட்ஜெட் படங்கள், யாருன்னு தெரியாத நடிகர் படம். அதில் ஏதாவது 1-2 பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற மாதிரி நல்ல படங்களாக இருக்கும். இப்போ எப்படின்னா பைரி சொல்லலாம். பைரி ஒரு படம் திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு டீம் நல்ல படமா இருந்துச்சுல்ல நமக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படம் என்ன படம், அந்த யாத்திசை. அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா யமகாதகின்னு ஒரு படம். இப்படி ஏதாச்சும் ஒரு படம் 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோம். அப்படி வந்து சர்ப்ரைஸ் பண்ண படம் பார்த்தா எனக்கு இந்த படம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எந்த ஜானர் எதுவுமே தெரியாது. அதனால தான் அந்த படத்தை நான் ரிவ்யூ போடுவேன்னு சொல்லி யூடியூப்ல போட்டு விட்டேன். உங்களுக்கு ட்ரைலர் பார்த்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஒரு ரைட்டர், அந்த ரைட்டருக்கு வந்து உருவாக்கின கதாபாத்திரங்கள் நேரில் செஞ்சா எப்படி இருக்குங்கிறது தான். ஆனால் அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா, ஒரு ரைட்டருக்கு சமூக பொறுப்பு தேவையா, அவருக்கு உண்மையாலுமே ஒரு சோசியல் அக்கறை இருக்குமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத தான் இந்த படத்துடைய கதையாகவே நான் பார்த்தேன். எனக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்டில் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டையும் சேர்த்து விட்டுருந்ததும் நல்லா இருந்துச்சு. சோசியல் மெசேஜ் தான் அந்த படமே. ஆனால் சோசியல் மெசேஜுங்கிறது என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக சொல்லியிருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து பாலா படங்கள், அப்புறம் இன்னும் பல படங்கள் பார்க்குறப்ப எதுக்கே இவங்க தேவையில்ல நெகட்டிவிட்டி இவ்வளோ தூரம் துணிக்கிறாங்க, அது தேவையே இல்லையே, பாசிட்டிவாகவே வைக்கலாமேங்க தோணும். அதுக்காக ஒரு பதிலாக தான் இந்த படமாக நான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட், அவங்க சொல்கிற 25 லட்சங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. எப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட படம் அந்த மாதிரி ரொம்ப பட்ஜெட் வந்து மூடர் கூடம், டியூப் லைட்டை வச்சுலாம் லைட்டிங் செட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலலாம் எனக்கு தெரியும் பட்ஜெட் ரொம்ப லோங்கிறது தெரியும். ஆனால் இது அப்படியுமே தெரியல. ஒரு பாதி இடத்துல தெரியல வச்சுக்கலாம். அவுட்டோர் ஷூட்டிங்கில் மட்டும் தெரிஞ்சிச்சு பட்ஜெட். எப்படின்னா ஒரு ஆத்தங்கரை வரும் அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்படி தெரியும். சின்ன குறைகள் இருக்க தவிர்த்து மற்றபடி எனக்கு வந்து ஒரு சொல்ல வந்த மெசேஜாகவும் மேக்கிங்காகவும் எடிட்டிங் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. இந்த படத்துக்கு வந்து அந்த எடிட்டிங் பேட்டர்ன் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா அந்த சோசியல் மெசேஜ் சொன்னல, அதில் நிறைய விஷயம் இருக்கும். ஊரை பற்றி, ஆட்களை பற்றி, வேலையை பற்றி, பொது புத்தின்னு ஒன்று இருக்கும்னா அந்த பொது புத்தியை பற்றி குறை சொல்கிறது, அப்புறம் சமத்துவம் அதை பற்றி சொல்கிறது, இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு புதுமுக நடிகர், அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாதா, அதனால் அவர் நடித்தது பரவாயில்லையே, அந்த கேரக்டராக அவர் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே எனக்கு வந்து இந்த ஐஸ்வர்யா ரகுபதியா, அவங்கள அந்த ஸ்பேஸ்லேயே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஆங்கரிங் விஜேவா, அந்த அவங்க விஜே வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு அந்த மாதிரி ஆட்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இந்த படத்தில் நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சீக்கிரம் முடிச்சுட்டாங்க. அப்புறம் இன்னும் ஒரு ரோல் யாரும் கரெக்டாக இதில் ராதிகான்னு ஒரு ரோல் வரும், செல்வின்னு ஒரு ரோல் வரும். செல்வி இவங்க பண்ணது, ராதிகா ஒரு ரோல் பண்ணது. ராதிகா ரோல் பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய படத்தில் 80s to 90s பீரியடில் வந்து ஒரு வில்லி ரோல் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேஸ் கிட்ட அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு. அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் நடிச்சு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டுன்னு பார்க்கணும். ஏன்னா பெரிய படம் நம்ம அப்படின்னா அதில் ஏகப்பட்ட குறைகள் பார்க்கலாம். ரொம்ப அவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான் எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் ஒரு வித்தியாசமான முயற்சி அவங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கிறப்பயே எனக்கு வந்து இதை பாசிட்டிவாக தான் சொல்லணுங்கிறக்காக சொல்கிறேன். நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு அப்போ தான் தெரியும் நம்ம சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு. ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது பார்த்தாலும் சரி, இல்லை தேட்டரில் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் மறுநாள் ரிலீஸ் ஆகுது பார்த்தாலும் சரி, பார்த்துட்டு நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு படத்தில் குறைன்னு சொல்லணும்னா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்ஸே சீன்ஸ்னு சொல்லுவோம்.
நம்ம பல சீன்ஸ்ல பல படம் அடுத்து என்ன நடக்க போது நமக்கு தெரியும், அதை காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுதான் கதை, அதை வச்சுதான் கதை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து போக போக தான் தெரியும் ஏன் அப்படி எடுத்திருக்கிறாங்கிறது. அது சொல்லப்போனா எனக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் யூடியூப் ரிவ்யூலே சொல்லியிருப்பேன் என்னன்னா, இது வந்து கதையாசிரியர் தொடர் கதை எழுதுற ஒரு கதாசிரியரை பத்தி படமா இருக்கும். ஆனா ஆக்சுவலா எனக்கு வந்து பாக்குறப்ப இதை வந்து ஒரு டைரக்டரா, ஒரு படம் எடுக்கிற டைரக்டராவோ இல்ல சீரியல் டைரக்டராவோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா கூட அது அந்த அளவுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா நேற்று தான் நம்ம அதை பத்தி பேசணும், ஓல்டு சீரியஸ் விசஸ் நியூ சீரியஸ்னு பேசணும். அந்த பொறுப்புகள் ரியாலிட்டி இதெல்லாம் வந்து அப்ப இருந்துச்சு இப்ப இல்லைங்கிறோம்ல, அதை தான் வந்து இதை வந்து இந்த படத்துல பேசுறாங்க. ஒரு டைரக்டர் முதல் படத்திலேயே வந்து அவருக்கு கொடுத்துருக்க பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல படம் எடுத்துருக்காருன்னா அவர்கிட்ட நல்ல பட்ஜெட்லாம் கொடுத்தா இன்னும் நல்ல சீனாவே எடுத்திருப்பாரு, இன்னும் நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணி சூப்பரா எடுத்திருப்பாரு அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியுது. ஒரு நல்ல டேரக்டரா வர்றதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. ஓவரா பில்டப் கொடுத்து நீங்க ஓவர் பாசிட்டிவா ஓவர் இதா கேட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த படம் செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஓகேவா, நான் வந்து இந்த எதுவுமே தெரியாம பார்த்தனால எனக்கு அது நல்லா தெரிஞ்சிச்சு. பரணிக்கு டீசெண்டா இருந்துச்சு, ஏன்னா அவர் ட்ரைலர் பார்த்துட்டாரு, என்ன நடக்க போகுது என்ன கதைங்கிறது தெரியும், அவருக்கு டீசென்ட் கூட்டுனாரு. இன்னொரு நண்பருக்கு அவரும் படம் பார்த்திருந்தாரு, அவருக்கு படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக மொத்தம் என் சர்க்கிள்ல இருக்க ஆட்களுக்கு படம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உள்ளுணர்வு சொல்லுது. நீங்க படம் ஓடிடில பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் இதை ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் வந்து துரந்தர்னு அந்த ட்ரெய்லருக்கு வரேன். அது என்னங்க இருந்துச்சு, ஏங்க பார்க்க சொன்னீங்க, அதான் கேட்கணும். யார் பார்க்க சொன்னா, அது ஏன் பார்க்க சொன்னீங்க சொல்லுங்க. கமல் கமல் எதுக்காக பார்க்க சொன்னா, எனக்கு அதுல மாதவன் வந்து வித்தியாசமான லுக்ல இருந்தாரு. அதை தவிர மற்றபடி இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க அதே அந்த அந்த மாதிரி படங்களை தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாயக்குத்து பேசுது. அந்த மாதிரி படங்களும் இந்த கேஜிஎஃப் ஸ்டைலே ஏகப்பட்ட படங்கள் வருது, ஃபுல்லான ஆக்ஷன்ல ஏகப்பட்ட படங்கள் வருது, அப்புறம் ஃபுல்லான் கொக்கைன் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள் வருதுல்ல, அதெல்லாம் தான் இந்த படம் வந்து பேசுது நான் நினைக்கிறேன். மாயக்குத்து வந்து ஏன் பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன், இது வந்து பொதுவாக அவர் டேரக்டர் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துருக்கிறதா எனக்கு தெரியல. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி படங்களும் வரணும். சில படங்கள் நம்ம சொல்லுவோம்ல, அது ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் சொன்னதே ஸ்பாயிலர் இல்லாம சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொன்னோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில ஸ்பாயிலர் சொல்லிடுவோங்கிறனால, சின்ன பட்ஜெட் படம் தான், அதனால வந்து ரிலீஸ் ஆகட்டும், ஒரு 2 3 நாள் போகட்டும், நம்ம அது படத்தில் ஒரு நல்ல என்னென்ன இன்னும் விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கோ அதெல்லாம் ஓப்பனா சொல்றேன். அவ்வளவுதான் இப்போதைக்கு இந்த படத்தை பத்தி என்னுடைய ஒப்பீனியன். பிரகாஷ், நான் நாளைக்கு ஃப்ரீடம் போறீங்களா? ஓகே ப்ரோ, முடிஞ்சா இந்த ஷோ கொடுத்தாங்கன்னா நான் பார்க்க ட்ரை பண்றேன். சூப்பர் ப்ரோ. அப்புறம் யூடியூப்லயும் சரி நம்ம கமெண்ட்ஸ்லயும் சரி ஏகப்பட்ட பேர் ஏங்க டாபிக் இல்லாம சீரியலுக்கு போயிட்டீங்களா, நாங்க வேணா டாபிக் தட்டுமா அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக் சஜஷன் கொடுத்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்க கொடுத்துருக்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு வந்துடும், இன்னைக்கு வந்திருக்க கமெண்ட், படம் சூப்பர் படம், ஆனா டைட்டில் இவ்வளவு சுமாரா வச்சு அந்த படத்துடைய இதே ஒரு டிராபேக்கா ஆனது அப்புறம் உங்களுக்கு தெரியுமா என்னென்ன படங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரே உதாரணத்துக்கு வினோத சித்தியம், இப்போ வந்து மாயக்கூத்து அப்படிங்கிறாரு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. இதுக்கு நடுவில் யூடியூப்ல உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச நடிகர் ஆனா இப்ப சமீபமா பிடிக்கல, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறது ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பெஸ்ட் இன்ட்ரோ நம்ம பேசுறோமே, ஆனா பெஸ்ட் இன்ட்ரோ ஃபார் வில்லன்ஸ் அதை பத்தி நம்ம பேசுனது இல்லையே, ஏன் வில்லன்களுக்கான சிறந்த அறிமுகம் அப்படிங்கிறது நீங்க என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு நாளும் பேசலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் நீங்களே சொல்லுங்க. கொடுத்து விட்டாருங்க. என்னங்க நேத்து சொன்னால கடைசியா பெஸ்ட் இன்ட்ரோல் பேசுவோம் ப்ரோ, டாப் 5. அதான் அதையும் பேசுவோம். எது டாபிக் பேசலாம்னு சொல்லிடுவோம். அப்புறம் மாயக்கூத்து படம் டைட்டில் வந்து சரியில்லையேன்னு அவர் கமெண்ட் பண்ணியிருக்கிறார்ல, இப்போ வினோத சித்தம் மாயக்கூத்து, இதெல்லாம் கதைக்கு தேவையான டைட்டில் தானே. இப்போ வினோத சித்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, சமுத்திரக்கனி அதில் ஒரு விஷயம் சொல்லுவார், வினோதே சித்தம் உங்களுக்கே தெரியும். அதுக்கு சொல்லும்போது பதிலாக சொல்லும்போது அதுதான் அந்த ரோலுக்கான அர்த்தம்ங்கிறது. இந்த படம் மாயக்கூத்துங்கிறது உங்களுக்கு வித்தியாசமான இதுதானே. ஏன்னா அதுல ஒரு பிளேல ஒன்று நடக்கும், அந்த பிளேல வந்து பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டுல மாயக்கூத்து ஏன் டைட்டில் வச்சுட்டாங்க பாட்டு ஒன்று வரும். ஒரே படத்துல 2 பாட்டு தான் வரும், ஒன்று அனிமேஷன் சாங்கு, இன்னொன்று ஒரு டைட்டில் சாங் மாதிரி சின்னதாக ஒன்று வரும், அவ்வளோதான். இந்த 2மே பார்த்தீங்கன்னா கதையோட உள்ள சாங். அதில் மாயக்கூத்துன்னு ஏன் வச்சிருக்கிறாங்கிற மீனிங் வரும். நானே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், மாயக்கூத்துன்னு ஒரு டைட்டில் வச்சுக்கிறாங்கன்னு தான் யோசிச்சு யாரோ ஒரு உமா படம் தான் நினச்சிருக்கேன். நேற்று சுகுமாரபுரம் சொல்லும்போது கூட கிண்டல் பண்ணுறது தான் நினச்சிட்டு இருந்தேன். சீரியஸாகவே நான் பார்க்குற வரைக்கும் காலைல சீரியஸாக ஃபோன் பண்ணி வேற கேட்டேன். சரி ரைட்டு ஓகே, சொல்லுங்க பார்ப்போம்.
ப்ரோ பிரகாஷ் ப்ரோ ப்ரோ நான் ஒண்ணு நான் இப்பதான் சாரி ப்ரோ எனக்கு அந்த இந்த படம் ஒண்ணு இருக்கு ப்ரோ. இவங்க ஸ்னேகாது ஒரு படம் ஏபிசிடி நினைக்கிறேன். அந்த படத்துக்குமே படத்துக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது ரொம்ப நல்ல படம். அவங்க நேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்து பேரா வைக்கிறேன்னு சொல்லி அதை சொதப்பிருப்பாங்க. எனக்கு மட்டும்தான் கேட்கலையா? அஜித் குமார் பேச உங்களுக்கு கேட்கலையா பர்னி? பிரகாஷ் ப்ரோ நேத்து சுகுமார் ப்ரோ பண்ண மாதிரி இன்னைக்கு நீங்க வேற வேற டாபிக் போயிட்டு திரும்ப திரும்ப மாய கூத்துக்கே வரீங்க. 5 வாட்டி பண்ணிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. ஓஹோ சரி. ப்ரோ நான் ஒரு டாபிக் சொல்றேன். இந்த டாபிக் பேசிட்டீங்களா என்னன்னு தெரியல. படம் இந்த படத்துல வந்துட்டு இந்த ஹீரோவுக்கு பதில் இந்த ஹீரோ பண்ணியிருக்கலாம். அது டாபிக் பேசியிருக்கீங்களா? இல்ல அப்படி பேச முடியாது இல்ல, ஏன்னா வந்து யார ஃபர்ஸ்ட் பாக்கறோமோ ஆயிடும். அது ஃபைட் ஆயிரும் முதல்ல. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க அன்னைக்கு உங்க பிரகாஷ் பையன் ப்ரோ பர்த்டேக்கு நீங்க வரல இல்ல, அன்னைக்கு தான் டாபிக் போச்சு. ஓஹோ பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். ப்ரோ எல்லா கமெண்ட்ஸும் படிச்சீங்களா யூடியூப்ல? படிப்பேன், பெரும்பாலான கமெண்ட்ஸ் படிப்பேன். அது இன்னொருத்தர் ஒரு சஜஷன் கொடுத்திருந்தாரு, அது சொல்லு, அதை அடுத்து பார்க்கணும் நான். ப்ரோ இன்னொரு கமெண்ட் பாருங்க ப்ரோ கடைசியில. எப்போ போட்டிருக்கீங்க? ஏன்னா அது ஒரு முக்கியம். தெரியல, இப்பதான் அப்டேட் ஆயிருக்கு. ஓ பரணி, உங்கள்ட்ட ஒரு நேர் விருப்பம் ஒருத்தர் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் பரணிக்கு எதுவும் கேட்கலையாம்ல? நீங்க அதை சொன்னீங்கன்னா சுத்தமா அவர் கேட்காதீங்க. இல்ல அதனாலதான் சொல்லல. போயிட்டு இல்ல அவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம். திரும்ப வந்தே அவர் சொல்லி வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம். இப்ப திரும்ப கோவஸ்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். அவர் வருவார், வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெக்வெஸ்ட் கேட்போம். இதுக்கு நடுவில் சில சஜஷன்லாம் வந்துச்சு, ஏகப்பட்ட சஜஷன் வந்துச்சு. அதெல்லாம் சொல்லுவோம். என்னன்னா நானே மறந்துருப்போம். ப்ரோ ஒரு விஷால் ப்ரோ இருக்காரா? இருக்காரு கேளுங்க. சொல்லுங்க தலைவா. ப்ரோ ப்ரோ நான் தான் ஜெகன். சொல்லுங்க தலைவா. ப்ரோ அதான் நீ கமெண்ட் பண்ணியிருந்தால உங்களுக்கு இது தும்பாடு அது பார்த்துட்டேன். ஓகே, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதுல எனக்கு ஒண்ணே ஒன்று புரியல. சொல்லுங்க தலைவா. அது எனக்கு ஆக்சுவலி சொல்றேன். அது பேயா அது சாமியா அது என்னது? அது அந்த ரெட் கலர்ல வருது இல்ல, அது என்ன ஏதோ வயிறுக்குள்ளங்கிறாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. அதை மட்டும் என்ன சொல்ல முடியுமா? எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஏன் பிரகாஷன்னா அரக்கன்னு சொல்லலாமாண்ணே? அஸ்தரா சொல்லலாம். கண்டிப்பா பேய் கிடையாது. இந்த இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல தலைவா, இப்ப முருகர் ஒருத்தவரை கொன்னாரு, அவர் பேர்லாம் மறந்துட்டேன், நரகாசுரன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அரக்கன் ஜோன்ல தான் அஸ்தரை வைப்பாங்க. அதுல வரக்கூடிய புராண கதைகளுமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ கெட்டதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அரக்கன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேய் கிடையாது. ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு புராண கதை, அதை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. தமிழ்ல தானே பாத்தீங்க நீங்க? ஆமா தமிழ்ல தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன், மறந்துட்டு. அதுல ஓப்பனிங்ல ஸ்டோரிலாம் வருமே உங்களுக்கு, அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்களே. அது எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அதுல எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியா? அத நான் படம் ஃபுல்லா பார்த்துட்டு மறுபடியும் அதை கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. இது இல்ல இவங்களுக்கு இந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் இது பண்ணுமா அது இல்ல? அது எனக்கு அதான் கன்ஃபியூஸ். ஓகே சாரி, எனக்கு டோட்டலா மறந்துடுச்சு, தப்பா நினைக்காதீங்க. வேற யாருக்காவது தெரிஞ்சது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஓகே ஓகே ப்ரோ. பாருங்க, அடுத்தடுத்து லைட் ஹவுஸ் எல்லாம் சொன்னானே, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். லைட் ஹவுஸா, அப்புறம் அந்த இது மூஞ்சில டேட்டா எழுத்து எழுதியிருப்பாங்க. மான்ஸ்டர் எக்ஸுமா அதை எடுத்து வச்சிருக்கேன், பார்க்கணும். அப்புறம் இது இந்த 11 இருக்குல்ல ப்ரோ, 11 பார்த்தேன். அப்பதான் அந்த ஹீரோவே தெரியும் எனக்கு. இவர் இந்த இது ஸ்கை ஸ்கிராப்பர்னு ஒரு படம் பார்த்தேன், நல்லாதான் இருந்துச்சு. ராக்கு படம் தானே? ஆமா ஆமா. ஏன் கமெண்ட் சொல்றீங்க? அந்த டைம்ல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் அது. ஆமா நல்லா இருக்கும்.
அந்த மாடி பயங்கரமா இருந்தது. சிஜி தான் செமையா இருக்கும். ராக்கு படத்துல நல்லா செலவு பண்ணுவாங்க ப்ரோ, சிஜி எல்லாம் பயங்கரமா பண்றாங்க. அப்புறம் இன்னொரு படம் இருக்கும், அது பேர் என்ன, அந்த 3 மான்ஸ்டர்ஸ் வருமே, மான்டேஜா ஏதோ ஒண்ணு வரும் ராக் படம். காட்ஸில்லா, சாரி கிங்காங், அப்புறம் இன்னும் 2 மான்ஸ்டர்ஸ்லாம் வரும். வெள்ளை கலர்ல ஒண்ணு வருமே. ஆமா மார்க். அவ்வளோ பெருசா பார்க்க மாட்டேன். நேற்று 1.5 மணி நேரம் தான் படம் சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே, ஏதோ கமெண்ட் சொன்னீங்களே, என்ன கமெண்ட் அது? பரணி ப்ரோ ஆள் வந்தாச்சு, அதான் கேக்குறேன். வந்துட்டாரு பிரகாஷ் ப்ரோ தான் சொல்லுங்க, அப்பதான் கரெக்டா. பரணி கேக்குதா ஃபர்ஸ்ட்? இப்ப கேக்குது ப்ரோ. பரணிக்கு பிரகாஷ் ப்ரோ ரன்வீர் சிங் டீசர் பாத்தீங்களா? பரணி இருக்கீங்களா? அவர் இப்பதான் திட்டி முடிச்சாரு, திரும்ப கமல் ப்ரோ. அப்படியா? சரி சரி. உங்களை ரொம்ப அசிங்கமா திட்டினாரு கமல். பிரகாஷ் ப்ரோ உண்மையிலேயே அது வேற மாதிரி ட்ரெய்லர், ஃபுல் சவுண்ட் எஃபெக்டோட பார்த்தா அந்த ராப் சாங் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. நீங்க தான் சொல்றீங்க நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா ஏன் என்ன பார்க்க சொன்னாருன்னு கேட்டேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, அது நல்ல ரன்வீர் சிங் படம் திடீர்னு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு டீசரு, அதனால சொல்றேன் ப்ரோ. அது கொஞ்சம் நம்ம ஆக்ஷன் படம் மாதிரி இருந்துச்சு, அதனால பார்க்க சொன்னேன் ப்ரோ. ஒரு டவுட் எனக்கு, இந்த இன்பாக்ஸ்ல நிறைய மெசேஜ் ரெக்வஸ்ட் வருது, இந்த யூஸ் நேம் பாஸ்வேர்டு போட்டு அது என்னன்னே ஸ்கேம் தெரியல, அது ஓபன் பண்றதுக்கே பயமா இருக்கு. டெய்லி ஒரு 10 அதெல்லாம் பண்ணிடாதீங்க. பரணி திரும்ப ஒரு நார்மல் ரெக்வெஸ்ட் கொடுங்க பரணி, இல்ல நார்மல் இன்வைட் டு ஸ்பீக் கொடுக்குறேன், நீங்க அதை அக்செப்ட் பண்ணி வாங்க, மேல வந்து உங்களோட நேர்விருப்பம் நிறைவேற்றுங்க. என்னன்னா பாட்டு பாட சொல்லிருக்காங்களா? ஆகஸ்ட் 1 ராஞ்சனா ரீரிலீஸ் ஆகுதான். பில்டப் ஓவரா இருக்கு, அதான் என்னன்னு ஒண்ணு புரியல. ரீரிலீஸ் படங்கள்ல வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு பெரும்பாலும் செட் ஆகாது, சில படங்கள் மட்டும் பார்க்கணும் தோணும். அப்படி இந்த வாட்டி ராஞ்சனா பார்க்கலாமான்னு ஒரு யோசனை. ஆகஸ்ட் 1 பெரிய படம், தமிழ் படத்தை ரிலீஸ் ஆகுதா? ஆமா, இல்ல ஆகல, இதுதான் ஆகுது. கிங்டம் முந்தின நாள். இல்ல ரிவால்வர் ரிட்டர்ன் ஒரு படம், அப்புறமேட்டு வந்து நேத்தான ஒரு படம் ஆகஸ்ட் 1 டேட் போட்டாங்க. அப்புறம் கிங்டம் ஜூலை 31 ஹவுஸ்மேட்ஸ் ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன் ஆகஸ்ட் 1. சரி பாப்போம், ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆனா முன்னாடி ப்ரீமியர் பாக்குற மாதிரி ஐடியா இருக்கு. அப்போ வந்து 1ஆம் தேதி ஃப்ரீயா இருந்தா இப்போ சண்டே ராஞ்சனா தியேட்டருக்கு போலாமான்னு யோசனை. அதுவும் ஏஐல புது கிளைமேக்ஸ் சேர்த்துக்கிறாங்களாம், அதை யோசிக்காதீங்க, நான் போயிருங்க, நல்லா இருக்கும். புது கிளைமேக்ஸா? ஏஐல சேர்த்துக்கிறாங்களாம், அது என்ன பார்ப்போம். சரி, மாவீரன் இருந்து ஆரம்பிப்போம். மாவீரன், உங்கள்கிட்ட பெஸ்ட் இன்ட்ரோல் ஆஃப் ஆல் டைம் ஒரே படம் சொல்லணும். இதுதான் நான் பார்த்ததுலேயே ஒரே இன்ட்ரோல் பேக், மொரட்டு இன்ட்ரோல் பேக். இப்படி ஒரு இன்ட்ரோல் பேக் நான் இதுக்கு முன்னாடி பார்ப்பேனான்னு தெரியல. அப்படிங்கிறனால ஒரே ஒரு இன்ட்ரோல் பேக் ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆல் டைம் ஃபேவரட். ஆக்சுவலா 5 வச்சிருந்தேன், ஒன்னே ஒண்ணு சொல்றதால 1வது இடத்துல இருந்துச்சோ அதை சொல்றேன். அப்ப சொல்லுங்க. மங்காத்தா தான். இதை அடிச்சுக்க தமிழ் சினிமால இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரோல் சீன் வருமான்னு தெரியல. மங்காத்தா தான் நான் பார்த்ததுலேயே ஐடியாவே வந்து என்ன, அது என்ன காமிக்கலாவும் இருக்கும். அவர் அந்த ரிவர்ஸ் பண்ணிட்டே இருப்பார்ல, இல்ல நடந்ததெல்லாம் திரும்ப திரும்ப மாத்துவார்ல, காமிக்கலாவும் இருக்கும், கான்செப்ட் வைஸும் பயங்கரமா இருக்கும். ஏகே ரொம்ப ரொம்ப அழகா காட்டினது. நீங்க எல்லாரும் என்னென்னமோ படம் சொல்ல, எனக்கு என்னைக்குமே மங்காத்தா தான் பயங்கரமா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல அவர் பயங்கரமா இருப்பாரு அந்த படத்துல. அதுவும் அந்த சீன்ல அந்த ஒயிட் ஷர்ட், தம்மு, அந்த செஸ், அது எல்லாமே கிராண்டியரா இருக்கும் பயங்கரமா. அப்புறம் பிஜிஎம் ஒரு படத்துல எல்லாமே அந்த 24 கிராஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே ஒரே சேர கரெக்டா அவங்க டிபார்ட்மெண்ட்டை கரெக்டா வேலையை பார்த்தா ரிசல்ட் எப்படி இருக்கும்ன்றது உதாரணம் தான் அந்த இன்ட்ரோல் சீன். ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ், ஒரு அந்த ரியாக்ஷனும் பயங்கரமா இருக்கும், அந்த மணி மணி மணின்னு சொல்றது. அப்புறம் அப்போ மீதி படம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்து சிரிக்கிறது, எல்லாமே பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு 5 நிமிஷம் நினைக்கிறேன் அந்த சீன் ஹோல்சமா இருக்கும். பெஸ்ட் இன்ட்ரோல்னா அதுதான். ப்ரோ எனக்கு வந்து பெஸ்ட் இன்டர்வல்னா நான் 24 சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதுல வந்து இன்டர்வல் கிட்ட வரும்போது ஹீரோவை கொன்றுவாங்க, அந்த வாட்ச் வில்லன் கையில கிடைச்சிரும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கங்கிற ஒரு பாயிண்ட்ல அந்த இன்டர்வல் வரும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் அதெல்லாம் நான் பேச வரல. ஆனா இன்டர்வலா அந்த ஸ்டேஜிங்கும் சரி, அங்க அது கிரியேட் பண்ண அந்த சீனும் சரி ரொம்ப பயங்கரமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்டர்வல் தான். ப்ரோ எனக்கு வந்து தனி ஒருவனு அதை பத்தி நான் சொல்லி இது இல்லை. அது எவ்வளவு அது இன்டர்வல்ல அதுக்கு முன்னாடி வர பில்டப் ஜெயம் ரவி அவ்வளவு பண்ணுவாரு. ஆனா அரவிந்த் சாமி அந்த செகண்ட்ல எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு. அதுவும் அந்த இடத்துல கரெக்டா தீமை தான் வெல்லும் பாட்டு வரும். வேற லெவல் சீனு, வேற லெவல் மாசு. அது தியேட்டர்ல பார்க்கும்போது செம ரெஸ்பான்ஸ் ப்ரோ. அந்த இன்டர்வல் பார்க்கும். ஆமா, சரியா இருக்கும். 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்திடுவாரு. அதான் சொல்லுங்க. மொத்தமா இவரால எதுவுமே பண்ண முடியாதுன்றாங்க. அதுவும் ஃபாரின்ல எங்கேயோ உட்காந்துருப்பாரு. 5 நிமிஷம் டைம் கேட்டு வெளியே வந்து டக்கு 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 டக்குன்னு பண்ணி விட்டுருவாரு. செம்மையா இருக்கும். கோபால் ப்ரோ சொல்லுங்க. எது சொல்றீங்க? தனி ஒருவன். அவர் தாங்க 24 சொன்னாரு. மையலகன் சொன்னாரு 24 இல்லையா? சொன்னேன் ப்ரோ, நான் தான் சொன்னேன் 24. ஆ 24ல பாயிண்ட்ல வந்து பயங்கரமா பிளேஸ் பண்ணிருப்பாங்க. வில்லன் கிட்ட ஒண்ணு போகுது, ஆனா ஹீரோ சாகுறாரு. அதுக்கப்புறம் அந்த அதை வச்சு வில்லன் அந்த ஒரு கான்செப்ட் பயங்கரமா இருக்கும் இன்டர்வல்ல வரும்போது. இன்டர்வலா இன்ட்ரோவா? இன்டர்வல் நான் இன்ட்ரோவல் நினைச்சிட்டு இன்ட்ரோ சீன் சொல்லாங்களா இல்ல இன்ட்ரோல் சொல்லணுமா? இன்டர்வல் பேசுறது ஆல் டைம் ஃபேவரட் ஒரே ஒரு படம் சொல்லணும், ஒரு இன்டர்வல் சொல்லணும். ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா குறைஞ்சது 10-15 படம் இருக்கு. குறைஞ்சது ரொம்ப 10-15 படம் இருக்கு. அதுல டாப் 10 டாப் 15 எடுக்கிறதே கஷ்டங்கிற அளவுக்கு நமக்கு 50 படங்களுக்கு மேல இருக்கு அப்படின்னா நம்ம அதுல ஒன்னே ஒண்ணு சொல்ல போறோம். அப்புறம் எப்படி சொல்றது? அந்த மாதிரி படம் இல்ல இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அதுல பார்த்து எக்ஸைட் ஆனது ட்விஸ்ட். எனக்கு ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பிஸ்டால அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எந்திரடி அப்படின்னு அதுதான் சொல்றேன். மங்காத்தா சொல்ல நினைச்சா சொல்லிட்டாரு, 24 ஒருத்தர் சொல்ல நினைச்சா சொல்றாரு, கடைசியா பிஸ்டா வச்சு வைப்போம் அப்படின்னு பார்த்தா அசத்தை கூட விட்டு வைக்க மாட்டீங்கிற அளவுக்கு நம்மள போட்டு டாச் பண்றீங்க. சரி அடுத்தது வாங்க சொன்னீங்களா ப்ரோ? வேற நீங்க உங்க லிஸ்ட்ல வச்சிருந்தீங்களா? வேற ஏதாவது யோசிக்கணும். நம்ம ஒரு 15-20 யோசிச்சோம்னா அதுல இப்ப 5 வந்துருச்சு, 4 வந்து இன்னும் 1 வரல. பாப்போம், மெயினானது வரல, பாப்போம். வேற ஏதாவது நீங்களே சொல்லிருங்க ப்ரோ, வேற யாராவது சொல்லிட போறாங்க. சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் சொல்லட்டும் பாப்போம். நம்ம அப்பதான் நமக்கு ஒரு டப்ப கொடுப்பாங்க. நம்ம அடுத்து என்ன யோசிக்கிறது இருக்குல்ல. விஷால் ப்ரோ சொல்லுவாரு. விஷால் ப்ரோ சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுங்க. அவர் ஒரு பொறுத்து பெட்டர் கொடுங்க. நீங்க போயிட்டு சொல்லுங்க. அவர் வந்துருவாரு. யாராச்சும் பேசுறாங்களா? இல்ல யாரும் பேசல. சுல்தான் சொல்லுங்க நீங்க. நானா? எனக்கு 2 இருக்கு. 2 எது சொல்லலாம்னு ஒரு டவுட்டா இருக்கு. அதான் யோசிச்சிருக்கேன். நான் 5 ப்ரிப்பேர் பண்ணேன். அதுல பெஸ்ட் எதுவும் எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு தான் சொல்லணும். வேற எதுவும் நீங்க 5 சொல்ல வேணாம், 2 சொல்ல வேணாம். ஒண்ணு சொல்லுங்க. அண்ணா நான் சொல்லவா? அஜித் குமார் சொல்றாரா பாப்பா? அவர் சொல்லல, நீங்க இல்ல சொல்லுங்க விஷால் ப்ரோ சொல்லுங்க. எனக்கு ஜிகிர்தண்டா தான் ப்ரோ. ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் இன்டர்வல் பிளாக்ஸ். பாப்போம்னு சொன்னாங்க. அண்ணா சாரிண்ணே. அண்ணா உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கே லிஸ்ட், சொல்லுங்க. ஏதாவது ஒரு சொல்லுவோம். நம்ம அதாவது என்னன்னா எந்த ஆர்டர்ல 1 2 3 4 5 போட்டு வைக்க போன்னு நினைப்போம். அந்த ஆர்டர்ல மனசுக்குள்ள இருக்க ஆர்டர்ல எல்லாம் சொல்ற மாதிரியே சொல்லியாச்சுன்னா ரேண்டமா சொல்லுவோம். அப்படியே ஆளு பண்ணோம்னா எல்லாரும் முடிஞ்சது. ஜிகிர்தண்டா வந்துட்டு அந்த டைம்ல நான் தியேட்டர்ல, ஆக்சுவலா தியேட்டர்ல பார்க்க முடியல. கொஞ்சம் அது ஒரு இதுலதான் நான் பார்த்தேன், தப்பான இதுலதான் பார்த்தேன். ஆனா அதை பார்த்துட்டு ரொம்ப இதுவாகி அதுக்கப்புறம் நான் தியேட்டர்ல போய் அந்த படம் பார்த்தேன். அது ஏன் அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அசால்ட் சேதுன்ற கேரக்டர் மாசு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா பாபி சிம்ஹாவெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த ஆளுக்கு வச்சு ஒரு மாசு இன்டர்வல்ல சனாஜியம், மழை செட்டிங்கு, அந்த இன்டர்வல் டைட்டில் கார்டு டேரண்டினோ படத்துல வர மாதிரி வர்றது, சித்தார்த்தும் கருணாகரனும் கதறது, அவங்க மொட்டை மாடியில இருக்கிறப்ப அப்படியே அந்த இதை எடுத்து பேசுவாங்கல்ல, நீ எங்க இருந்தாலும் மாட்டினடா அப்படின்ட்டு. திருப்பி உள்ள வந்துட்டு வெளில வந்தா அது ரொம்ப ஐகானிக் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்டர்வல் பிளாக்.
ஜிகிர்தண்டா இன்னும் இருக்கு. ஆனா ஒண்ணுன்னா அதுதான். நன்றி. சரி, ஓகே. நம்மளுக்கு நம்மால் பக்கமே சாஞ்சிருவோம். எனக்கு துப்பாக்கி ப்ரோ. ஏன்னா அந்த இன்டர்வல் பேக் பாத்தீங்கன்னா அந்த 12 மேன் ஷூட்டர் பிளான் பண்ணிருப்பாங்க. சுட்டு முடிச்சுட்டு அங்க ஒருத்தனோட செல் மொபைல் போன் மட்டும் எடுத்துட்டு வந்துருவாரு. அவங்க ஆல்ரெடி அங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பர் செல்ட்டை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த செல் ரிங் ஆகும். எடுத்து 2 பேருமே எடுத்து காதல் வச்சிருப்பாங்க, யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி. அப்ப அங்க வித்யுத் ஜமால் ஆரம்பிப்பாரு. எனக்கு நீ யாருன்னு தெரியாது, நீ 12 பேர்த்து என்னோட ஆளுல கொண்டிருக்க, அதுல என் தம்பி ஒருத்தன், நான் உன்னை எப்ப பார்க்க போறேன்னு தெரியாது, ஆனா பாக்குற அன்னைக்கு ஏங்க அது நம்மளுக்கு வித்யுத் ஜமால் வராதுங்க. ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், யூ கில் மை 12 men இன்க்ளூடிங் மை பிரதர். ஆமா, அது அவர் சிம்பிளா ஒரே வார்த்தை ஐ வெயிட்டிங்னு முடிப்பாரு. அந்த டைம்ல அந்த ஹாரி ஜெயராஜோட பிஜிஎம், இந்த சினிமா அவர் சைட்ல இருந்து அப்படியே கொண்டு வருவாங்க. அந்த பல்ப் மாதிரி அந்த கிளாஸ் எல்லாம் இருக்கும், அப்படியே அது ரொட்டேஷன்லயே இருக்கும். அந்த கேமரா ஆங்கிள் பாத்தீங்கன்னாலுமே அது ரொட்டேஷன்லயே இருக்கும். இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டா நின்று பேசுற மாதிரியே அது ஒரு சீன் வச்சிருப்பாங்க. எனக்கு அது பயங்கரமா இருந்துச்சு. லைட்டா தலையா சேர்ப்பாரு, லைட்டா. அதுதான் அது அப்படியே இன்டர்வல் பிளாக்னு இந்த துப்பாக்கி ஷூட் பண்ற மாதிரி வரும், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் விஜயோட எல்லா படத்துக்கும் அதை வச்சிருந்தாங்க ப்ரோ. அந்த டைலாக்கே வச்சு ஓட்டினாங்க ப்ரோ. எல்லா படத்துக்கும் இல்ல, 3 படத்துக்கு வச்சிருந்தாங்க. என்ன வந்துட்டா வெள்ளக்காரன்லயே வச்சிருப்பாங்க வெயிட்டிங். ஆமா, டிபிஓலயே அதுதாங்க இன்டர்வல் பிளாக். படமுன்றேன் அவர் ஒன்னும் இல்ல 3 படம்னு ஒரு கணக்கு வேற போடுவாரு. நான் விஜய் மூவி நினைச்சேன். சரி, கேப்ல சொருகிடுறேன். நான் இன்னொரு படம் இதுவா அதுவான்னு போட்டி போட்டு இருந்தது விஸ்வரூபம் இன்டர்வல் பிளாக் தான். அதையெல்லாம் நீங்க பேசவே கூடாதுங்க. உங்ககிட்ட என்ன கேட்டோம்? உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஏன் நீங்க அத்துமீறீங்களா எல்லா டாப்பையிலயும்? அதெல்லாம் கிடையாது. இல்ல அவர் வந்து எப்படின்னா அந்த போன்ல கட்சிப் போட்டு பேசுவாங்கல்ல பழைய படத்துல, அப்ப வந்து வாய்ஸ் ஏற மாதிரி. ஆமா, அது மாதிரி இவரு என்னன்னா இந்த கரக்குற வாய்ஸ் வந்து பேசுவதற்காக வந்து கிருக்கு நடுநடுல வருது. இப்ப பாருங்க, ஒருத்தர் ஆளுக்கோன்னு ஒருத்தர் வந்தாரு. ஏற்கனவே ஸ்பீக்கர் கேஸ் அக்செப்ட் பண்ணேன், அப்போ ஒரு டிபில இருந்தாரு, இப்போ வேற ஒரு டிபி மாறி இருந்திருக்காரு. இப்ப வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு புது விஜய்ல இருந்தாரு, இப்போ வந்து போயிட்டாரு லவ் டுடே விஜய்க்கு போயிட்டாரு. லவ் டுடே தாங்க அன்னைக்கு தக் லைஃப கடிச்சிட்டு இருக்காரு வந்து. அவர்தான் மாண்புமிகு மாணவன் அந்த யாருன்னு அது அவர் வந்து இப்ப வந்து என்ன ஒன்சுமோ ஒரு விஜயா இல்ல வந்து லவ் டுடே விஜயான்னு வேற தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா படத்தை தக்லைஃபா பாக்கல அவரு, ஆனா இங்க வந்து எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆமா பெட்டரா பண்ணிருக்கலாம், ஆமா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், சரி படம் பார்த்த மாதிரியே பவுலா பண்ணிட்டு இருந்தாரு. ப்ரோ நான் சொல்லட்டுமா ப்ரோ? சொல்லிருங்க ப்ரோ 2 சொல்லட்டுமா? சாம்கார் ஏங்க ஒன்னு சொல்லுங்க. என்னங்க அது ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு படம் பேர் ஞாபகம் இல்ல, ஒன்னு ஜெயிலரு. சிம்பிளா பெஸ்டா மாஸா இருக்கும். அவர் அந்த ரம்யா கிருஷ்ணன் அவங்கள தூங்கிட்டு இருக்கும் போது பேசணும்னு எழுப்பிட்டு வந்து உட்காந்து அங்க என்ன பாக்குற என்ன பாரு அப்படின்னு சொல்றதுல ஆரம்பிச்சு அதெல்லாம் முடிஞ்சு அவர் அந்த கையை எடுத்து அந்த சேர்ல வைப்பாரு 2 பக்கமும். அது வரைக்கும் செம மாசா இருக்கும், பிஜிஎம் பக்காவா இருக்கும். ஸோ ஜெயிலர் ஒன்று. இன்னொன்று வந்துட்டு படம் பேர் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. தனுஷ் படம், அந்த செல்வராகவன் வந்து பரிசண்டா வந்துச்சு, நானே வருவேன். நானே வருவேன்ல. அந்த படம் சொன்னதுனால நான் உங்களை இது பண்றேன். தேங்க்யூ. அந்த பொண்ணு சொல்லுவோம்ல அது அண்ணாதான்ட்டு சொன்ன உடனே அந்த பிஜிஎம் போட்டு சொன்ன உடனே தனுஷை காட்டு, அப்படியே நமக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கும். சொல்லுங்க. இவன் போட்டிருப்பான் பாருங்க, கிழிச்சிருப்பான் போல. ஜெயிலர் இன்டர்வல்ல அந்த சேர், இது டைனிங் டேபிள் சேர்ல எப்படி உட்காருவாரு அவரு, சரியா உட்காருவாரு. மாசா இருக்கு, சரி மாசா பயங்கரமா இருக்கு. அப்படியே சிரிப்பா பாருங்க, சூப்பரா வேற இருக்குங்க. ஜஸ்ட் புஷ் இட்லாம் சொல்லுவாரு மஜா தலைவர், ஃபன்னா இருக்கும். அதே சமயத்துல அந்த அவங்களை மிரட்ட ஒரு அங்க என்ன பாக்குற இங்க பாரு அப்படின்னு பாரு, செமையா இருக்கும். வீட்டுல
ஃப்ரண்ட்ல ஒரு முகம், வெளியே ஒரு முகம், அவங்ககிட்ட இதுக்கப்புறம் ஒரே முகம் தான். அதான் குறவரம் கேக்குது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், எப்படி தெரியுமா இருக்கு இந்த கோ 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 அப்படின்னு ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு உங்க வாய்ஸ் ஸ்டார்டிங்ல. என்னன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இல்ல ப்ரோ, அந்த சீன் நல்லா என்னன்னு நோட் பாருங்க. பண்ணீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அவர் பேசுவாரு. ஆக்ஷன் இருக்கும் ஆனா சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு. ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் வச்சிருப்பாரு. அருண் ப்ரோ நீங்க சொல்லுங்க, மலையாளத்துல இருந்து இறக்குங்க. விளையாட்டு சொல்லிட்டு பரணி தான் வர மாட்டாரு. பரணி ஸ்பீக்கருக்கு வர முடியலையே. இல்ல நம்ம இல்ல, அருண் அருண் ப்ரோ, வந்திருக்காருண்ணே. அருண் ப்ரோ, அருண் விட ஆவேசம் அண்ட் திருஷ்யம் எனக்கு பிடித்த அவரை இன்டர்வல் பிடிச்சிருக்கு பிளாக் ப்ரோ. ஆகும். சொல்லட்டும். கடைசியா நம்ம எல்லாம் சொல்லி முடிச்சு எனக்கு ஆல்மோஸ்ட் எப்படின்னா இப்ப நம்ம லிஸ்ட்ல இருக்க எல்லா படங்களையும் இப்ப மைண்ட்ல இருக்க எல்லா படமும் பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. மிச்சம் 2 தான் இருக்கு. என் லிஸ்ட்ல இருக்கிறது 15 கிலோ வந்து நம்ம டாப் 10 மட்டும் எடுத்ததுல ஒரு 2 மிச்சம் இருக்கு. அது 2 தான் இன்ன வரைக்கும் சொல்லல. வட சென்னை தேவர் மகன். இல்ல 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 ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நான் சொன்னது இருந்துச்சு அவங்க லிஸ்ட்ல. நீங்க என்ன படம் சொன்னீங்க? ஜெயிலரு, நானே ஜெயிலர் கூட நான் டாப் 10 வைக்கல. டாப் 10 வர 15 வருது. 15 அதுல வேணா இருக்கலாம். டாப் 10 எனக்கு மைண்ட்ல அது இல்லை. ஆனா வந்து இன்னும் 2 படம் இருக்கு. அந்த 2 படம் வந்து யாருமே சொல்லலைங்கிறது எனக்கு ஆச்சரியம். பரணி மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அப்படி என் மைண்ட்ல இருக்க படத்தை அனுப்பிச்சிட்டாரு. அதே யாரா சொல்லிதான் எனக்கு ஒரு படம் இருக்கு. மைண்ட்ல என்ன இருக்கும் சொல்லுங்க. சொல்லவா? உரியடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது உரியடி பெஸ்ட் ஃபைட் சீன்ஸ் அது செமையா இருக்கும். ஃபைட்லாம் எப்பவுமே அது வந்துருவேன். பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து 2 படம். ஃபர்ஸ்ட் ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன். அந்த படம் எல்லாரும் சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன். சொல்லலைன்னா இன்னொரு படம் சொல்லாங்க. சரி நீ அந்த படம் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் இன்னொரு படம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அந்த இன்னொரு படத்தை சொல்லிடுறேன். ஏன்னா அதான் பெஸ்ட். எதுக்காக பெஸ்ட் அப்படின்னா முதல்ல அப்படி ஒரு ஹை மூமெண்ட்ல ஒரு இன்ட்ரோல் பிளாக் விட்ட படம். எப்படின்னா இன்ட்ரோல் பிளாக்ல நார்மலா படம் ஓடி இருக்கும், சிம்பிளா முடிச்சிருவாங்க, இல்ல டைலாக்ல டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஆனா இன்ட்ரோல் பிளாக் ஒரு ஸ்ட்ரெச் இருக்குல்ல, ஒரு 20 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஸ்ட்ரெச் சீன் இருக்குல்ல, அது எனக்கு வந்த படமா எனக்கு நான் நினைக்கிறது வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு மாசா அப்படி இன்ட்ரோல் பிளாக் விடணும். பிளாக்குமே தனியா அப்படின்னா பாஷா ஒரு அதான் யாரு சொல்றது பாஷா. அந்த பாஷா வந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த அந்த 15 ஒரு இதுதான் நம்ம ஹை மூமெண்ட்ல வச்சு முடிக்க போறோம் அப்படிங்கிறத சாஃப்டா ஒன்று ஆரம்பிச்சு அப்படி ஒன்று போய் அதுக்கப்புறம் வந்து தங்கச்சி விஷயம் வந்து அந்த ஃபைட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் கொடுத்து அப்புறம் அந்த உள்ளப்போ டைலாக்ல ஆரம்பிச்சு அப்படியே ஃபைட்டை ஃபுல்லா அப்படி கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு மேல லைட்டிங் எஃபெக்ட் வர தனியா அது ஒரு அதான் பார்க்கறதுல ஹைலைட் என்னன்னா அதுதான் அந்த ஸ்ட்ரீட் லைட் மேல படைச்சி அந்த லைட் மட்டும் தனியா வெளிச்சம் மட்டும் கொடுத்து இவருக்கு மட்டும் அந்த லைட்டிங் கொடுத்து மியூசிக் ஒரு சைடு அந்த ஒரு ஹாண்டிங் பீஜியம் மாதிரி ஒன்று வந்து அப்புறம் இன்னொரு சைடு வந்து எல்லாம் ஒரு இன்ட்ரோல் பேக்க நமக்கு அதாவது என்னன்னா இப்போ உள்ள படம் வந்தாலோ இல்லை அந்த படம் போஸ்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் எப்படி கண்டிப்பா அவரு தான் அந்த தாடி வச்ச இன்னொரு கெட்டப்ல இருக்க ஆளுன்னு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கே அதான பாசாக்கு ஃபர்ஸ்ட் லுக்கே நீங்க வந்து அந்த தாடி கெட்டப்ல ஒரு பிளாஷ்பேக் போட சொல்ல இருக்க லுக்கு பக்கத்துல நாய் அவ்வளவு பேர் நாயோட இருக்கிறதா ஃபர்ஸ்ட் லுக்லயே இருக்கும். ஓப்பனிங் கிரெடிட்ஸ்ல போடுவாங்க அந்த லுக் எல்லாம் டைட்டில் போடுறப்பயே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவருக்கு ஒரு ஷேடோல அந்த பிலிம் ரோல்ல இருக்க மாதிரி இதெல்லாம் வரும். அவ்வளவு தூரம் வந்தாலுமே அங்க ஒரு ஹை மூமெண்ட் நிப்பாட்டுறது இருக்குல்ல, அதை வந்து நிப்பாட்டின விதத்துல எனக்கு பாசா இன்ட்ரோல் பிளாக் எல்லா மாஸ் இன்ட்ரோல் பிளாக்கும் ஒரு முன்னோடின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் யாருமே சொல்லல. பரணி மெசேஜ் அனுப்பிச்சாரு, பரணி ஸ்பீக்கர் வந்துட்டாரு. அதனால அந்த இன்ட்ரோல் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதான் ஃபர்ஸ்ட் சொல்லலாம்னு நினைச்சேன் நானு. யாருமே சொல்லலைங்கிறனாலையும் பரணி எனக்கு அந்த மெசேஜ் அனுப்பிட்ட ஒரே காரணத்தினாலையும் இப்ப நான் தவிர்த்துட்டு நான் பாசாக்கு போயிட்டேன். இப்ப அந்த இன்ட்ரோல் பிளாக்க பரணி சொல்லுவார். எங்க இருக்கீங்களா? யாராவது பேசுறாரா அவரு? இல்ல ப்ரோ பேசல. ப்ரோ ஓஹோ என் பேபிக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். சொல்றது எப்படி இருக்குன்னா இந்த சிம்பு சாராப்பேட்டில சாரா சிம்பு மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, எப்படி பண்ணி என்னப்பா சொல்ற படம் நல்லா இருக்குன்னு சொல்றான்ப்பா அப்படின்னு தாக்காகிற மாதிரி சொல்றீங்களேங்க நீங்க. ப்ரோ அப்படிதான் ப்ரோ இருக்கு. இந்த வருஷம் எதையுமே கணிக்க முடியல ப்ரோ, என்னென்னமோ நடக்குது. ஓகேவா? சரி எனக்கு இப்ப பரணி கேட்கவே இல்லைன்னு தெரியல. இருங்க பரணி பேசுறீங்களா இல்லையா? பிரகாஷ் ப்ரோ நான் சொல்லலாமா ஒன்று இன்ட்ரோ? சொல்லுங்க பிரதர். இது இந்தியன் பார்ட் 1 இன்டர்வல் பிளாக்கோட நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். சூப்பர் செம்மையா இருக்கும். அதாவது என்னது இந்த இந்தியன் பார்ட் 1 எங்க ஆக்சுவலாங்க அந்த இவரு வராருல, அவர் இறந்து போயிட்டாரு. அவர் வந்துட்டு அடிச்சுட்டு தலைவன் அப்படி தூக்குவாருங்க ரஜினி மாதிரி. இது பண்ணிட்டு சரியான பிளாக். அது ரொம்ப பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்ஸ். நெடுமுடி வேணும். சாரி பேர் மறந்துட்டேன். சூப்பர் செம இன்டர்வல் பிளாக்.
ஆக்சுவலா உண்மை அதே மாதிரி சொல்லுங்க விஷால் ப்ரோ, சொல்லுங்க தலைவா. நீங்க இப்ப நீங்க இந்த படம் பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்பீஷீஸ்னு ஒரு படம். ஸ்பீஷிஸ். ஆஹா சாரி தலைவா, லேட் பார்த்ததில்லை. 90s அந்த மாதிரி வந்த படம். பாருங்க, ஓகே அனைவரும் உங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலா சயின்ஸ் ஃபிக்ஷன். ஓகே. பட் அவங்க அதுல கொஞ்சம் ஹீரோயின் கொஞ்சம் ஃபேமஸ். அது அப்படியா? இருங்க, ஸ்பீஷிஸ் 1995ல வந்திருக்கு. ரொம்ப அந்த டைம்ல நட்டாஷாவா? ஃபேமஸ். அப்படி வாங்க. ஓகே ஓகே, பாத்துருவோம். ஸ்கார்லெட் ஜான்சன். விஷால் ப்ரோ, சொல்லுங்கய்யா. இந்த ஓஹோ என்னன் பேபி டைரக்டர் யாருன்னு பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ, யாரு? எனக்கு ஷாக்கு ப்ரோ. நேத்து தான் தெரிஞ்சது ப்ரோ. நான் ஷாக் ஆயிட்டேன். ஓ, இவர் தான் டைரக்டரா அப்படின்னு. ஏங்க அவர் வந்து நிறைய ஆட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிருக்காருங்க ப்ரோ. அவரு ஆரம்பத்துல வருவாரே மொட்டை, அவர் தானே? அதெல்லாம் நீங்க ஏன் பேசுறீங்க? சரவணால வருவாரே ஃப்ரெண்டா? அறிந்து அறியாமலும். சரவணால ஜோதிகா அண்ணன்ட்டு போங்க. என்னங்க அறிந்து மரியாமல் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சரவணால ஜோதிகா அண்ணன் மஜா ரோல் பண்ணா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஆனா இதுவுமே யாராவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். தனி ஒரு இன்டர்வல் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அடுத்தடுத்த லிஸ்ட் சொன்னீங்களா? சொல்லிட்டாங்க. நான் சொன்னது யாருமே எதிர்பார்க்காத இன்டர்வல். இல்ல நான் பாஷா, நான் உண்மையாலுமே நான் சாரி, நான் பாஷா மைண்ட்ல இல்ல, மறந்துருச்சு. நான் எதிர்பார்த்தேன். எப்படி இது மிஸ் ஆச்சுன்னா மாநாடு இன்டர்வல், அதுவும் விஷால் வாயில இருந்து அது வரலங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் சொல்லுவீங்க நான் ரொம்ப எடுத்து வச்சிருந்தேன், யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் யாருன்னு சொல்லலன்னு. அதான் சொல்லலான்னு பரணி மெசேஜ் அனுப்பிட்டாரு. அதை ஏன்னா நமக்கு வந்து இந்த படம் ட்ரைலர் எல்லாம் பார்த்த வரைக்கும் தெரியும், கண்டிப்பா அது வந்து சிம்புக்கு டைம் லூப் இருக்குன்னு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். டைம் லூப் சிம்பு ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். எஜ்ஜு சூர்யாக்கு ஒரு வில்லனுக்கு அதை வச்சிருப்பாங்கிறத கரெக்டா இன்ட்ரோல் பார்க்க தெரியும். எனக்கு அதுக்கு முன்னாடி நான் கெஸ் பண்ணல, சீரியஸா கெஸ் பண்ணல. ஒரு பயங்கரமான இன்ட்ரோல் பார்க்க. அது அவர் டைலாக் வேற. அதுக்கு அவரு அவசத்தா ஏண்டா எனக்கு லூப் ஆகுது. அந்த டைலாக் இல்லங்க, சுடுறதுக்கு முன்னாடி வர்றேன் திரும்பி வர்றேன் அப்படின்னு, அதுவா மஜாவா இருக்கும். அதுக்கப்புறம் விட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு எக்ஸ்பிளேஷன் சீன் வேற வரும். அந்த இன்ட்ரோல் திரும்ப ரீப்ளே மாதிரி ஓடும் இன்ட்ரோல் பேக்கே. நல்ல எப்பவுமே வெங்கட் பிரபு வந்து இன்ட்ரோல் பேக் சூப்பரா மெனக்கடுவார். மங்காத்தாவா இருக்கட்டும், எனக்கு மங்காத்தா தான் ஃபர்ஸ்ட். அதை மங்காத்தா ஃபர்ஸ்ட்லயே மாவீரன் ஆரம்பிச்சிட்டாரு அதை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து அந்த படம் எல்லாம், அந்த படத்துல எல்லாமே கொஞ்சம் புதுசு புதுசா இருக்கும், எல்லாமே புதுசு புதுசா இருக்கும். அதுல வந்து என்னன்னா ஹீரோ அவங்க நம்மள கேட்க அவரே துரோகம் பண்ண போறாரு அப்படிங்கறத அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முன்கூட்டியே ஒரு ரிஹர்சல் சீன் மாதிரி போட்டு அதை நம்ம போட்டு காமிச்சு அப்படியே ஒரு பயங்கரமான இன்ட்ரோல் பிளாக்க காமிக்கிறதுலாம் வந்து அந்த படத்துல இன்ட்ரோல் பிளாக் கிளைமேக்ஸ் கட்டிக்கிற சீன் மூணுமே அல்டி. அதுக்கப்புறம் கிஸ்ஸா சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அண்டர் ரேட்டர் யாராவது போட்டு கண்டிப்பா 500 ஆர்டி 1000 ஆர்டி அல்ட்டு போயிடும். நீங்க பேசுறது எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதா? இல்ல அவர் பேசுறது விட்டு தான் கேக்குது. அதான் என்னடா இது விட்டு கேக்குது. ஸ்பீக்கர் கொடுங்க. அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்குங்க. பரணிக்கு இந்த படம் கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தாலும் சூப்பர் இன்ட்ரோல் பிளாக், அதையும் விட்டோம் பாருங்க, செம இன்ட்ரோல் பிளாக். கண்ணும் பிரகாஷ் ப்ரோ, நீங்க கட்டாயம் முடிய போங்க சொன்ன பாயிண்ட். உண்மையாலுமே லிட்டரலி ஷாக்குங்க. எதிர்பார்க்காத ஒரு இன்டர்வல் கண்ணும் கண்ணும் தியேட்டர்ல. ப்ரோ அந்த படத்துல எல்லாமே ப்ரோ திருடனுங்க நமக்கு தெரியாது. ஜிவிஎம் வந்து இவரை பிடிக்க போறாருன்னு பார்த்தா அவர் வந்ததே வேற. கரெக்ட். படம்லாம் எல்லாமே ஷாக்கு தான். கண்ணும் அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு மட்டுமே அந்த இடத்த போய் ஷூட் பண்ணாரு. அந்த இடத்துல ப்ரொடியூசரோட சண்டை போட்டு இல்ல அந்த இடத்துல தான் போய் எடுப்பன்னு எடுத்தாரு. அந்த இடத்துல ட்ரோன் ஷாட்ல காட்டிருப்பாரு. காரை பத்தி சொல்லிருப்பாரு. ஆமா ஆமா, ரொம்ப மெனக்கட்டு பண்ணிருப்பாங்க. நல்ல இன்டர்வல் பிளாக், சூப்பர் ப்ரோ. இன்னும் 2 இன்டர்வல் பிளாக் இருக்கு எனக்கு கமர்ஷியலா, அது யாருமே இன்னும் சொல்லல. விக்ரம் இல்லங்க, நான் பேசுறது இப்ப தெளிவா கேக்குதா? அண்ணா இப்ப கேக்குது. ஆனா இவ்வளவு நாள் மாதிரி சவுண்டா கேட்கல. மொத்த ஸ்பீக்கர்ஸ்ல உங்க சவுண்ட் தான் பயங்கரமா இருக்கும். ஆமா கரெக்ட். இன்னைக்கு ஒரு மாதிரி சவுண்ட் கம்மியா இருக்கு. சரி ரைட், கொஞ்சம் விட்டு கிளியர் பண்ணிட்டு வரேன். அதுக்கு நடுவில் சுகன் சொன்ன இன்ட்ரோல் பேக்குங்கிறது விக்ரம் சொன்னாரு. அவருக்கு சொன்னாரு. அந்த பில்டப் சொல்றதுக்கு இப்ப நீங்க விட்டு கேட்கறதுனால நான் வந்து கிளியர் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் பேசுறேன். வாங்க. இப்ப நல்லா பல்தானுக்கு ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ. அஜித் குமார் கிளியர் பண்ணிட்டு வரட்டும். அவர் பேர் மாத்திட்டாலும் பல்தானு தான் வாயில வரும். ஏங்க விக்ரம் வேதா இன்டர்வல் பிளாக் எனக்கு பிடிக்குங்க. மஜா இன்டர்வல் பிளாக்.
நார்மலா தானே ப்ரோ இருக்கும். ஒரு கதை சொல்லிட்டா நார்மலா சார் இருக்கும் ஜீப்ல. எல்லாம். ஆனா அந்த பிஜிஎம் தான் ப்ரோ போட்டு விட்டுறாங்க. ஆமா ப்ரோ இதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் பத்தி பேசும்போது நான் ஸ்பீக்கர்ல இருப்பேன்னு தெரியல. எனக்கு 7ஆம் அறிவு தான் இருக்குன்னு ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பாத்தீங்கல்ல. அதான் டாபிக். இன்னைக்கு போதை சைனாக்கு போயிருக்காங்க. சைனால வந்து போதை தர்மன் பாக்குற அந்த டெம்பிளை பத்தி விளாகு. இன்னைக்கு ஃபுல்லா அந்த மியூசிக். 7ஆம் அறிவு படம் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட அந்த 20 நிமிஷத்தை பல வாட்டி பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு செம்மையா பண்ணிருப்பாரு முருகதாஸ். அதுலயுமே பவனி அப்ப ட்விட்டர்ல இருந்தா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போட்டிருப்பாரு. ஏங்க அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. கிடைக்கிறனால லைட்டா இப்ப நல்லா கேக்குதா? விட்டுறாரு. இப்ப நல்லா கேக்குதா? கேக்குது. நீங்க தாங்க அஜித், உங்களுக்கு நாளைக்கு அந்த சவுண்ட நீங்க போய் ட்விட்டர் யூடியூப்ல போய் கேளுங்க. அவரு சிஸ்டம் கிட்டே வச்சு வேலை பாக்குறாரு ப்ரோ. சிஸ்டம் கிட்டே வச்சு வேலை பாக்குறாரு. அதனாலதான் நமக்கு அந்த சவுண்ட் கேக்குது. சரி வாங்க அடுத்து. அதே மாதிரி யாருமே சிங்கம் 2 இன்ட்ரோல் பிளாக்க சொல்லுங்க. அதுவுமே பயங்கரமான இன்ட்ரோல் பிளாக். நீங்க சொல்லுங்க வாங்க. மஜா இன்ட்ரோல் பிளாக். இல்லீகல் என்ட்ரி. ஆமா இல்ல ப்ரோ, அது பயங்கரமா இருக்கு. அவன் வந்து மிகப்பெரிய டானு, மிகப்பெரிய ட்ரக் டீலரு, எல்லாமே தெரிஞ்சிடும். இல்லீகலா கூட்டு போங்க. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது வந்து அவர் தப்பா பேசுறவங்க என்ன சொன்ன சப்புன்னு அரைஞ்சு அவர் வந்து சந்தேகப்படுவார். ஃபர்ஸ்ட் மொட்டராஜேந்திர பார்த்தோன்னே தலையாட்டின சந்தேகம் வருவார். செக் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் அவன் வந்து இவருக்கு அம்மா ஹைப் ஆயிடுவாரு. அப்ப வந்து டப்புன்னு ஒரு தடவை அடிக்க வருவாப்ல. அடிக்க வரும்போது கையை பிடிச்சிருவான். கையை பிடிச்சிட்டு ஒர்க் பர்மிட் இல்ல விசா இல்லன்னு சொன்னீங்கன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போவாரு. ஒரு பயங்கரமா இருக்காது. அதை முடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் சீனுக்குள்ள போலீஸ் கமிஷனர் ஒருத்தி பேசுவார் தெரியுமா? யாரையா நீங்களா, யாருக்கே வேலை பாக்குறீங்க? நீங்க நேத்து எனக்கு பண்ண போலீஸ் பண்ண துரோகத்துக்காக உங்களை தூத்துக்குடி டவுன்ல போட்டு வெட்டி இருப்பேன். அதே நல்லா இருக்கும். யாருமே பேசலையா? சைலண்ட் ஆயிடுச்சு. இல்ல கமல் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு. எங்க மூச்சு முட்டை ஹரி டயலாக் பேசினாரு. கேட்கல. கமல் லிஸ்னர்ல தான் இருக்காரு. சூப்பரு. ஓகே அப்படியே விஸ்வரூபம் இன்ட்ரோல் பிளாக்கையும் பத்தி பேசுறோம். என்னது ப்ரோ விஸ்வரூபம் இன்ட்ரோல் பிளாக்? அத சொல்லுங்க ப்ரோ. என்னது இல்ல ப்ரோ, மறந்துருச்சு. இருக்கிற இடத்த வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்கன் ஆர்மிஸ் வந்துரும். அப்ப வந்து ஒரு பாம் இது பண்ணதுல அந்த வில்லனை வந்து அடிபட்டுரும். கால் அனுப்பிட்டு ஒரு ஸ்லோமோ ஏத்தி போடுவாங்க. போடும்போது அந்த மேல இருக்கிற சாப்பர் அது எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருக்கும். அப்ப வந்து அந்த ஜீப் வந்து அந்த பக்கம் போகும். அப்ப வந்து அப்படியே அந்த சாப்பர் எல்லாமே அப்படியே திரும்பிடும். இவர் வந்து அந்த நடந்து வருவாரு. எப்படி இருக்குன்னா அவரு அவர் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு சைட்ல வந்து அந்த சாப்பர் அது எல்லாமே பயங்கரமா இருக்கு. அது அப்படியே சுட டக்குன்னு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த கார்ல ஏத்துறப்ப உமர் பாய் கூடவே இருப்பான்ல, அவன் வந்துட்டு கமலை பாக்குற லுக் இருக்குல்ல, ஃபகத் ஃபாசில் விக்ரம்ல பாப்பார்ல கமல், அந்த மாதிரி ஒரு லுக்ல பாப்பாங்க. யாரா நீன்ற மாதிரி ஒரு லுக் இருக்கும். அப்படி வந்து தலைவன் அது பாஷா சொல்றாங்க அந்த மாதிரி சரியான இன்ட்ரோல் ஸ்டச். பின்லாடன் வந்துருவான், பேக்ரவுண்ட் மியூசிக் தெரிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மலாம் ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு இருப்போம். அலப்பற அதெல்லாம் கமலால மட்டும்தான் பண்ண முடியும். விரும்மாண்டி இன்டர்வல் பிளாக் மறந்து போச்சு. எப்படி மஜாவா தான் இருந்திருக்கும். ஏதாவது மறந்தே போச்சு. என்னென்ன மறந்தே போச்சு. அடப்பாவீங்களா. சரி அதை விடுங்க. இப்ப வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கிளியரா இருக்கு. ஒரு கேட்சஸ் தான் ப்ராப்ளம். ஆமா அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நமக்கு இன்னும் சில பல இன்ட்ரோல் பிளாக்லாம் இருக்கு. ரொம்ப ஃபேவரட் இன்ட்ரோல் பிளாக்னா அதுல ரொம்ப நான் பல முறை நம்ம ஸ்பேஸ்ல சொல்லி இருக்கிறது என்னன்னா வரலாறு படத்துடைய இன்ட்ரோல் பிளாக். என்னன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஏற்கனவே தெரியும். நான் வந்து 3 ரோலுங்கிறத எப்படி யோசிச்சேன்னு தெரியும். ஒரு வயசான ரோலு, ஒரு டான்சர் ரோலு, ஒரு ஹீரோ ரோல். அது மட்டும் தான் நான் யோசிச்சேன் படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி. வயசான ரோல் படத்துல ஓப்பனிங்லேயே வந்துடும். ஃபர்ஸ்ட் அதுல அவரோட இதெல்லாம் கதையா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோ ரோல் வந்துருச்சு. இப்ப டான்சர் ரோல் இனிமேல் படத்துல வரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு ஹீரோ அந்த இதுல வருவாருன்னு தெரியும். அவர் தான் வில்லன் ஜீவா கேரக்டர் பண்ணிருப்பாங்கிறது எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஜஸ்ட் வந்து அந்த படங்கள் போஸ்ட் பார்த்த வரைக்கும் அது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் 3 அஜித்தையும் ஒரே ஃப்ரேம்ல காமிப்பாங்க. அதுவும் அந்த மியூசிக் ஏஆர்எம்மோட மியூசிக் வந்து அவர் ஒரு பின்னாடி ஒரு ஒரு ரீங்காரம் சொல்லுவாங்களா, அந்த ஒரு ரீங்காரம் பண்ணுவார். அது ஒரு பின்னாடி ஒரு ஹை பிச்சில் வேற லெவல்ல இருக்கும். விஷாலோட இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். வேற லெவல் அப்படிங்கிற வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். அது பயங்கரமா இருக்கும். அது பிஜிஎம் வந்து ஒரு சைடு வந்து அப்பா வந்து டெஸ்ட்டுக்கு வருவாரு, இன்னொரு சைடு மகன் அப்பாவுக்கு தெரியாம அந்த மாதிரி
சில அந்த விஷயம் அப்பாவுக்கும் மகனுக்கும் தெரியாம சில விஷயம் இருக்கும். அதுல 2 பேரும் உள்ள இருக்கும். 3ஆவதா ஒரு ஆள், அதுவும் ஃபர்ஸ்ட் அந்த புகை மட்டும் வரும். ரிவர்ஸ் ஷாட்னா அது, புகை மட்டும் போயிட்டு வரும் தெரியுமா? அதாங்க, அது பயங்கரமா, அது செம்மையா இருக்கும். அது புகை மட்டும் வந்து அதுக்கப்புறம் அந்த அஜித்தை காமிச்சு அது பூனை கண்ணு அஜித் மாதிரி இருக்கும். வேற அதெல்லாம் செம்மையா இருக்கும். அந்த அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த பூனை கண்ணு, இது எல்லாமே செம்மையா இருக்கும். அடுத்தது நான் பார்த்து மிரண்டு போன இன்ட்ரோல் பேக்குங்கிறது என்னன்னா, நீங்க 24 சொல்லிட்டீங்கிறனால இன்னொரு இன்ட்ரோல் பேக் என்னன்னா பாகுபலி படத்தோட இன்ட்ரோல் பேக். அது வந்து என்ன மாதிரி இன்ட்ரோல் பேக்குன்னா, அதை வந்து பாகுபலி 2ல வந்து முறியடிக்க முடியுமா? இல்ல அதான் சொல்றேன், பாகுபலி 1 இன்ட்ரோல் பேக் செம்மையா இருக்கும். 2 எடுத்தாங்களே அந்த பாகுபலி 1 அளவுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட்ல உள்ள சீன் தான் அப்படியே. என்னன்னா, பாகுபலி 1ல வந்து சிலையா காமிச்சிட ஒரு விஷயத்த பாகுபலி 2ல சீனா காமிச்சிருப்பாங்க. அது சீனா காமிச்சிருப்பாங்க ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்ரீ பரத்ங்கிற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் அப்படிதான். அவ்வளவு பெரிய சீனை, அதுவும் அந்த எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அந்த படைகள் ஒவ்வொரு படையும் சத்யராஜ் இது கொடுத்து 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 வந்து அந்த அந்த அவ்வளவு பெரிய ஆட்களை வச்சு ஷூட் பண்ண விதம் இருக்குல்ல, அது ஒரு காலாட்படை குதிரைப்படை அப்படியே ஒவ்வொரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவாரு. அதுக்கு அந்த பாட்டு மாதிரி ஒரு படுவாங்க, பதவியேற்பு இல்ல பாட்டு மாதிரி. அந்த பாட்டை பாடி 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 வந்து பயங்கரமா இருக்கு. வந்து அதுக்கு மேல வந்து என்னன்னா இவரு வந்து முடிச்சிட்டு இவ்வளவு தூரம் இவர் பதவி ஏற்கும் போது வர சவுண்டை விட, அதுக்கப்புறம் இவரு பதவி ஏற்பாரு பாகுபலி ஆகினான்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க வந்து யானை வந்து பிளிடுறதும், நாதஸ்வரம் ஊத ஆரம்பிக்கிறதும், மேளம் கொட்ட ஆரம்பிக்கிறதும், மண் அதிர ஆரம்பிக்கிறது, கல் அப்படியே இத ஆரம்பிக்கிறது, அரங்கம் அதிர ஆரம்பிக்கிறதும். பாகுபலி 1ல என்னடா அவ்வளவு பெரிய இன்ட்ரோல் பிளாக் கொடுத்துருக்காரு, எப்படா இதை மேட்ச் பண்ணுவாருன்னு பார்த்தா அதை விட ஒரு 4 மடங்கு 5 மடங்கு கூடுதலா போட்டு பயங்கரமா. நம்ம வந்து நான் பார்த்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்ரோல் பிளாக்ல, அதாவது இன்ட்ரோல் பிளாக் பெஸ்ட்டுங்கிறதா விட்டுருங்க, தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, உண்மையாலுமே இந்த புல்லரிச்சு போகிறதுங்கிறது பாகுபலி 2 இன்ட்ரோல் பிளாக் நடந்துச்சு. அந்த ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் மிரட்டி விட்டா. பிஜிஎம் ஒரு சைடு, மரகதம் மணி ஒரு சைடு வாசி 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 வாசிப்பாரு, விசுவல்ஸ் ஒரு சைடு, கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து நம்ம வந்து பாதிக்கு மேல நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் காமிச்சிக்கலாங்க. முக்கியமான சில கூட்டம் இருக்காது, அப்படியே ரியல்ல கொண்டு வர்றது, எல்லா அந்த நடன கலைஞர்களையும் மேட்ச் பண்றது. எனக்கு அந்த வகையில பாகுபலி 2 இன்ட்ரோல் பிளாக்ங்கிறது ஒரு பிரமிப்பு, பெஸ்ட்ங்கிறத தாண்டி ஒரு பிரமிப்புன்னு சொல்லலாம். அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு, நிறைய பேர் ப்ரோ அதுல கை நீட்டுவாரு ப்ரோ அந்த கை நீட்டுவாரா, கையில இருந்து ஷாட் போவோம் கீழே மக்களுக்கு, கை நீட்டினோடனே கையில இருந்து அப்படியே ஷாட் போவோம், சூப்பரா இருக்கும். ஆனா ட்ரெய்லர்ல வேற மாதிரி இருக்கும், யாராவது கவனிச்சிருக்கீங்களா? FDFSல நான் உட்காந்தா அங்கதான் எனக்கு தெரியவே வருது பாகுபலி வந்து ராஜாவே ஆகலன்னு. அப்ப அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், பாகுபலி ராஜாவா இருந்திருக்காரு, இவரு முதுகுல குத்தி இப்ப ராஜாவாயிட்டாரு போல நினைச்சேன். அங்கதான் ரிவீலே ஆகுது, பாகுபலி கடைசி வரைக்கும் ராஜா சீட்ல உட்காரவே இல்லை, இவருதான் இல்ல. நான் அதை எனக்கு ஃபர்ஸ்ட்லயே தெரியும். நான் வந்து என்னுடைய ரிவ்யூ ஒன்று போட்டிருப்பேன், அதாவது ப்ரிவியூன்னு சொல்லுவேன். அப்பெல்லாம் வந்து அந்த பிளாக்ல எழுதுவாங்கல்ல, அதை வந்து நான் எழுதிட்டு இருந்தேன், பிளாகர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுல வந்து இந்த படங்களை கணிச்சு எழுதுறது, ட்ரெய்லரை பார்த்து எழுதுறதுன்னு எழுதியிருப்பேன். அதுல அந்த மெர்சல் கதை கணிப்பு, பாகுபலி 2 கதை கணிப்பு அப்படின்னா, நான் ஒரு கதை வேற ஒரு கதை எழுதிச்சிருந்தேன் அதுக்கு. ஆனா அந்த கதையிலே ஒரு அரசர் ஆகலன்னு தான் எழுதியிருப்பேன். நான் எழுதுனது வந்து வேற மாதிரி ஒரு கதை. பாகுபலி 2க்கு நான் வந்து ஒரு எப்படி இருக்கும் கற்பனை கதை அப்படின்னு சொல்லி வேற ஒரு கதை எழுதி வச்சிருந்தேன். ஆனா அதுலயே அவர் ராஜா ஆகலை அப்படிங்கிற மாதிரி, ராஜா ஆகிறதுக்கு வேற ஒரு காரணம் வச்சிருந்தேன் நான். இவங்க வேற ஒரு காரணத்தை உள்ள, ஆனா நான் அனுஷ்கா மூலமா தான் வந்தேன், இவங்க அனுஷ்கா வேற ஆங்கிள் பயன்படுத்தி அதை கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. சொல்லுங்க ப்ரோ, நல்லா இருக்கும், சொல்லுங்க. அது ஒரு கான்செப்ட் என் இதுல இருக்குமாங்க, என் பேஜ்ல இருக்கும். பழைய கதை மெர்சல் கற்பனை கதை, மெர்சல் கற்பனை கதை பாத்தீங்கன்னா தெரியும். அது இன்னும் அது எப்படின்னா, மெர்சல் கற்பனை கதை பாத்தீங்கன்னா டிட்டோவா இருக்கும். நான் எழுதுனதுதான் அங்க படத்திலேயே இருக்கும், ஒண்ணு கூட மாறி எழுதிருக்கீங்களா? குபீரா இருந்திருக்குமே. ஐ டீசர் பார்த்து எழுதுனா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல. அரெஸ்ட் பண்றது நம்ம அப்பெல்லாம் வந்து கட்டப்பா ஏன் கொண்டாருன்னு கட்டப்பா ஏன் கொண்டாருன்னு ஆகாஷ் ப்ரோ வேற கை தூக்குறாரு. ப்ரோ சொல்லுங்க தலைவா. பிரகாஷ் நான் பேசுறாரு. நான் கெஸ் பண்ணேன் ப்ரோ, அது ராஜாவோட உத்தரவு, அதுக்காக கொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா அதே மாதிரிதான் இருந்துச்சு. கேக்குது ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க. போஸ்டர் நல்லா இருக்கு, டிபி என்ன இப்போ உங்களை இன்ட்ரோ பிளாக் சொல்ல கூப்பிட்டா என்ன நிறைய பாலியர்ஸ் வரும், இல்ல நிறைய பாலியர்ஸ் வரும் போஸ்டர் பாய்க்கு இன்னைக்கு. அதுல நிறைய பேஜஸ் வரும். இன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது பேஜஸ் தேவைப்படும் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணி அப்படிதான் வரானுங்க எல்லாரும்.
இனிமேல் வேற அள்ளிட்டு வேற போவாங்க, கிள்ளிட்டு போவாங்க, அப்பப்ப கிள்ளிட்டு அல்றது மட்டும் இல்ல, போவாங்களா? கிள்ளிட்டும் போவாங்க. அது நடக்குது போடும். நான் இப்பதான் வந்தேன். நீங்க சரி, இல்ல கமெண்ட்ஸை படிச்சது இல்ல, நான் இல்ல கமெண்ட்ஸை முடிச்சிருவேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் அப்புறமேட்டு மறந்துட ஸ்பேஸ் முடிவு தெரியல போயிடும். சுகன் வந்து ஏற்கனவே சொல்லிடுறாரு, அவர் மங்காத்தான் சொல்ல நினைச்சாரு, மாவீரன் சொல்லிட்டால அவர் வந்து விக்ரம் சொல்லியிருந்தாரு, ஸ்டேஜிங் ஸ்க்ரீன் பிளே அதை பத்தி ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. பயங்கரமா பில்டப் கொடுத்து எழுதியிருந்தாரு. கிட்டத்தட்ட பாசா இன்ட்ரோல் பேக் தான். அதுவும் பாசாக்கு நமக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலுமே நமக்கு ஒரு இருக்கும், அது மாதிரி கமல்ல தெரிஞ்சாலுமே அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னாரு. ஜிகர்தண்ட டபுள் எக்ஸ்எல் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, உண்மையாலுமே அதுவும் நல்ல இன்ட்ரோல் பேக் தான். ஒரு சைடு கன்னு ஒரு சைடு கேமராங்கிறது. போகன் இன்ட்ரோல் பேக், அது வந்து ஆமா போகன் இன்ட்ரோல் பேக், அதுவுமே உண்மையா நல்ல இன்ட்ரோல் பேக் தான். அப்புறமேட்டு வந்து முதல்வன் நம்ம வந்து பாசாக்கு அப்புறம் முதல்வன் இன்ட்ரோல் பேக்க வாழ்க்கையில் என்னைக்கே மறக்க மாட்டோம். நமக்கு அந்த ஒரு சீனும் ஒரு 15-20 நிமிஷம் சீனுமே நமக்கு முழுசா தெரியும், எல்லாத்துக்கும் மனப்படமா தெரியுங்கிற அளவுக்கு ஒரு டைலாக்ஸ் முதற்கொண்டு மீம் டெம்ப்ளேட்ஸ் ஆகும். இல்ல நமக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஞாபகம் இருக்க ஒரு இன்ட்ரோல் பேக் தான் முதல்வன் சொல்லலாம். கண்ணும் கொள்ளையெடுத்த ஒன் டே சிஎம் பேட்டி சீன் தான் இன்ட்ரோல் பேக். முடிகிறது இன்ட்ரோல் பிளாக்கா? அந்த பேட்டி அதுவா ஒன் டே சிஎம் இல்லையா ப்ரோ? ஒன் டே சிஎம் போய் இவரை அரெஸ்ட் பண்ணுவாங்களா, ரகுவரனை? ஓகே ஓகே ஓகே. பேட்டி சீன் முடிஞ்சு லைனா பேட்டில இருந்தே ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இன்ட்ரோல் பேக் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? அவ்வளவு தூரம் ஃபுல் கண்டினியூஸா போகும்ல உங்களுக்கு எல்லாமே. டோட்டலா அந்த எப்படி சொல்றது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் அந்த ஸ்ட்ரெச்சிங் அப்படியே போகும் பயங்கரமா. நடுவில் ஒரு பாட்டு வேற வந்துட்டு போகும். ஒருத்தர் வரலாறு சொல்லியிருக்காரு, கிருஷ்ணா நம்ம செட் ஒரு வேட்டையில ஒரு நல்ல இன்ட்ரோல் பேக். என்ன இன்ட்ரோல் பேக் வேட்டையில? ஓ ரைட் ஆமா ஆமா சூப்பர். அது கார்டு போடுற செம்ம. ரைட் ஓகே சூப்பர் வேட்டையன். ஓகே சிவாஜி மூவி இன்ட்ரோல் பேக் போட்டிருக்காரு. சிவாஜி மூவி என்ன காயின் சிங்கப்பாதையா பூப்பாதையா சிங்கப்பாதை. கலைஞர் டிவில இருக்கனால மறந்து போறீங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா வேதாளம் சொல்லிருக்காரு. உண்மையா தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா தமிழ் என் தங்கச்சி இல்ல. ரைட்டு மொரட்டை இன்ட்ரோல் பேக். ராட்சசன் என்னோட ஃபேவரட். கரெக்ட், அந்த கிஃப்ட் பாக்ஸோட. ரைட்டு அடுத்தது அயன் சிட்டி தேவா. ரஜினி முருகன் இன்ட்ரோல் பேக்கா? ரஜினி முருகன் எல்லாம் இன்ட்ரோல் பேக் பாருங்க. பரணி இல்ல காரும் வேணும் வர மாதிரி ஓப்பனிங் சீன் காமிப்பாங்க. நடுவில் என்ன அதேதான் வரும். ஞாபகம் இல்ல இருங்க, அவர் ஸ்பீக்கர் பக்கமே சொல்லுவையா. அப்படி பார்த்தா மாவீரன் இன்ட்ரோல் நல்லா இருந்துச்சு. ரஜினி ஒரு இன்ட்ரோல் யாராவது சொல்லுங்க ப்ரோ. எதுவும் தெரியல, எனக்கு தான் தெரியல. சரி இருங்க, யாராவது சொல்லுவாங்க பாப்போம். அடுத்து இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஜிகர்தண்டா. அடுத்தது சிங்கம் 2, சூரரை போற்று, இமைக்கா நொடிகள் பெஸ்ட் இன்ட்ரோல் இருக்கும். சாரி ஐயோ சாரி, இல்ல நான் தப்பா படிச்சிட்டேங்க. அது வந்து இல்யூஷன். இளைந்த கைகள்ல போட்டிருக்காரு. எனக்கு இமைக்கா நொடிகள் நல்லா தான் இருக்கும். இல்லங்க அவர் இணைந்த கைகள் தான் போட்டிருக்கிறாரு. நான் வேகமா ஃப்ளோல படிக்கும்போது டக்குன்னு படிக்கும்போது இணைந்த கைகளை வந்து இமைக்கா நொடிகள்ல படிச்சிட்டேன். அடுத்தது 24 இன்ட்ரோல் பேக். நான் 2012 வந்து விஜயாண்டரி படம் சொல்லியிருக்காரு. பில்லாவோட இன்ட்ரோல் பேக் ஐ எம் பேக். ரைட் ஓகே ஐ எம் பேக் கரெக்ட். ரஜினி முருகன் ஞாபகம் வந்துருச்சு. இவர் ராஜகிரண் செத்தமே நடிப்பாரு, இந்த எந்திரிப்பார்ல சமுத்திரக்கனி வந்தோடனே எந்திரிச்சோடனே எல்லாம் இன்ட்ரோல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ப்ரோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீன் போய் இன்ட்ரோல் போடுவாங்க. போ அப்படியே போயிரு அப்படின்னு. ஏங்க அவர் ஒருத்தர் கை தூக்கிட்டு இருக்காரு, அவர் சொல்லட்டும். ஆகாஷ் சொல்லுங்களா? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மைண்ட்ல இருக்கிறது. ஆனா சரி ஏதோ நான் பேச வந்ததுக்கு பேசிடுறேன். எனக்கு வடச்சென்னை இன்ட்ரோல் ரொம்ப பிடிக்கும். அப்படி வாங்க, எங்க ஆடுகளத்தையும் யாரும் சொல்லவே இல்லை. அப்படியே அதோட ஸ்டேஜிங்கா இருக்கட்டும், அதோட அந்த இன்டென்ஸ் யாரு சாவ போறா அந்த 2 பேர்லன்ற மாதிரி. அப்புறம் அந்த ட்விஸ்ட் வந்து கெஸ்ஸே பண்ண முடியல தியேட்டர்ல. அவரு குத்தும் போது இவரு குத்துவாருன்ற அவனை பார்த்துட்டு நீங்க குத்துவாரு தெரியுமா? அது வந்து லைக் கெஸ்ஸே பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அது வந்துட்டு அந்த ட்விஸ்டுக்காகவே அந்த இன்டர்வல் பிளாக். அதுவும் ஒரு ஜெயில ஒரு கேரம் டோர்னமெண்ட், அந்த மாதிரி செம ஃப்ரெஷ்ஷான ஒரு இன்டர்வல் பிளாக். அது மின்னல் அடிக்கும் இன்டர்வல் அடிக்குமா? ஒரு மாதிரி லைட் அடிக்கும், வர லைட் அந்த மாதிரி ஏதோ அடிக்கும் ப்ரோ அந்த மியூசிக்கோட.
எனக்கு ஆனா நிறைய இன்டர்வல் பிளாக்ல ஃபைட் இருக்கும், அது எல்லாத்தையும் கவர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதனால நான் கொஞ்சம் இதுவா சொல்றேன். ஜிகர்தண்டா இந்த வித்தியாசமா சொல்ல ஃபர்ஸ்ட் போறீங்க. பார்ட்டோடது சூப்பரா இருக்கும். அந்த சந்தோஷம், சொல்லியாச்சு. தேடி தேடி போய் பண்றது, அப்புறம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலோட இன்டர்வல் பிளாக், அது வந்து ஊரே ஊரே ஏமாத்திருப்பாங்க அந்த படத்துல. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலோட இன்டர்வல் பிளாக்ல கடைசியில வந்துட்டு இவங்களாம் அந்த ட்விஸ்டும் பயங்கரமா இருக்கும். இதுவும் அதுக்கு என்ன, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். தடம் இன்டர்வல் பிளாக் என்ன யாருக்கா ஞாபகம் இருக்கா? 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்களா ப்ரோ? அதுதான் நினைக்கிறேன். மீட் பண்ணிக்கிற சீன் தான், அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. தடையா டிஎன்ஏ ஒன்னா இருக்கு அந்த சீனா டிஎன்ஏ ஒன்னா இருக்குன்னு சொல்லுவாங்களே, தெரியல. அதுவும் நல்லா ஞாபகமே இல்ல ப்ரோ. அது அப்படியே ஒரே படமா படம் மாதிரி இருக்கு, இன்டர்வலே இல்லாம அந்த படம் எனக்கு. விஷால் ப்ரோ, இது ஆர்ஆர்ஆரோட இன்டர்வல் பிளாக் ரொம்ப பிடிக்கும். அப்படியே நான் பேசும்போது கால் இருந்துச்சுங்க, நான் உள்ள வரும்போது கரெக்டா நீங்க என்ன சொல்லிருந்தீங்கன்னா எந்திரிச்சோன்னு இன்டர்வல் வராதுன்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க எனக்கு புரியல. ஏங்க இவரு வேற, ஏங்க ஐயா இவருக்கு நான் பேசுறது கேக்குதா ஐயா? கோபாலுக்கு பல பேர் பேசுறது கேட்க மாட்டேங்குது. கோபால் ப்ரோ பேசுறது கேக்குதா? கோபால் ப்ரோ, உங்க சோறுக்கு நான் ஊருகாயா? அது சரி, என்ன வச்சு நீங்க அந்த எனக்கு இது அவங்க ஆகாஷும் ஒரு கமல் பேசுறது கேட்கல. இல்லங்க, ரஜினி முருகன் அவர் சொன்னாருங்க. கோபால் ப்ரோ கீழே போயிட்டு கூட வாங்க, கீழே பிக்ஸ் டு லிசனர் கொடுங்க, திரும்ப ஸ்பீக்கர் கொடுங்க. ஓகே ப்ரோ. சரி ஆகாஷ் ப்ரோ ட்ரிபிள் ஆர் சொல்லுங்க. எனக்கு அந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, எந்த பயனும் இல்லை. ஏன்னா சீக்கிரம் முடிக்க போறோம், மணி 9:55 ஆயிடுச்சு. பாகுபலி 2 மாதிரி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல இன்டர்வல். சரி, இல்ல இருங்க ஒரு நிமிஷம், கடைசி டாபிக்கா வந்துருவோம். கடைசி டாபிக் இன்டர்வல் பாக்கே விட்டுருவோம், ஒட்டு மொத்தமா முடிஞ்சுன்னு வச்சுக்குவோம். கடைசி ஒரு 10 நிமிஷத்துல வந்து இன்னைக்கு வந்து போஸ்டர் பாய் ஒரு டிபி வச்சிருக்கிறாருல, அதுல வந்து பாட்டு ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அதை பத்தி நம்ம பேசவே இல்லை ஸ்டார்டிங்லயே. அந்த செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிபி வச்சனால அவுட் இருந்து ஆரம்பிக்கல மாவீரன்றது, அடுத்து விஷால், அடுத்து அஜித்குமார், அப்படியே கோபாலகிருஷ்ணன் லைனா நார்மல் தான். டக்குனு முடிச்சிடலாம். பாப்போம் நாளானிக்கு. இப்போதைக்கு பெருசா இந்த ஒரு ஒப்பீனியன் சொல்ற மாதிரி இல்ல, நல்லா இருக்கு நல்லா இல்லன்ற மாதிரி எந்த ஒப்பீனியன். ப்ரோ எனக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஆர்ஜே விஷால். இல்ல எக்ஸைட்டிங்கா இல்ல கோபாலகிருஷ்ணன் சொன்னது எப்படி எது ஃபுல்லா பாத்துட்டு சொல்ல முடியும். சரி ரைட் ஓகே. ஒண்ணே ஒண்ணு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, சோபின் ஆடுறாரு. இது வரைக்கும் அவர் ஆடி பெருசா பார்த்தது இல்ல, அது ஒண்ணு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ கரெக்டா எதை சொல்றீங்க பாத்தீங்களா நீங்க? இல்ல விஷால் ப்ரோ, நீங்க சோபின் ஆடுறது இல்ல சோபின் ஆடுறத நீங்க பாத்தீங்க, இத நானும் பிரகாஷ் ப்ரோ எல்லாம் நம்பணும். ஏன் பிரகாஷ் ப்ரோ? சத்தியமா சொல்றேன். இல்ல இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இல்ல அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா மலையாளத்துல இருந்து யாரு எவ்வளவு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தமிழ்ல வந்து பட்டையடிச்சு விட்டுருவாங்க. அது நடந்துட்டு தான் இருக்கு காலகாலமா. அதுல வந்து ஏதாவது ஒரு சில நடிகர்கள் வெளியில இருக்கலாம், சௌபினை கூட்டு வந்துருக்காங்க, அவரு பர்ஃபார்மன்ஸ் வாங்குவாங்கன்னு பார்த்தா ஆட விட்டாங்களே அப்படின்னு விஷால் ப்ரோ அதை சாட்சியா பாத்துருப்பாரு. ஆனா படத்துல முரட்டு பல டான்ஸ் ஆடியாச்சு, இது என்ன புதுசா? அது எதுக்கு நான் பாக்கணும்? நான் யாரை பாக்கணுமோ அவங்களதான் பாப்பேன். ஓப்பனா ஒத்துக்கிற ஆள் தானே நானு, இதுல என்ன இருக்கு? அவரா நீங்க இவர் வேற கட்டு. சரி நீங்களே பேசுங்க, வெறுப்பு கலப்பாதீங்க. சொல்லுங்க அஜித், நீங்க சொல்லுங்க அஜித், நீங்க யாரை பாத்தீங்க, யாரை வர்ணிச்சீங்க, நீங்க சொல்லுங்க அஜித், நாங்க கேக்குறோம். டிபில இருக்கிறவங்களா தான், வேற யாரு? உங்க டிபில ஜனநாயகன் டிபி தான் இருக்கு, விஜய் அண்ணா அதுல வரலையே. எங்களை அடுத்து வருங்க, எங்களுக்கு ப்ரோமோ வரும்ல, நாங்களே உங்களை பண்ணுவோம்ல, ஆல்ரெடி அலமத்தி பண்ணோம்ல. செகண்ட் கொலாபரேஷன் ஒரு சாங் வர, கவலைப்படாதீங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. அவரு அருண் அவர் இருக்காருங்களா? ஜஸ்ட் ஒரே ஒரு ஆமாங்க, அதுக்குதான் நான் ரொம்ப நேரமா உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். நேற்று பேசணும் நீங்களே முன்னாடியே பேசுறீங்களான்னு கேட்டேன். ஒரு क्वेश्चன் தான் அவர்கிட்ட. அருண் இன்னைக்கு வாயே திறக்கல. நேற்று எப்பவும் வந்தோடனே கேள்வியோட ஆரம்பிப்பாரு, இன்னைக்கு வாயே திறக்கல. இருக்காரா இல்லையான்னு வேற தெரியல. ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு அவரு. வேற அவரு பறவைகள் வானத்துல பறக்கிற மாதிரி டிபி வச்சிருப்பாரு போல இருக்கு. அது 2 கண்ணு வாய் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு, அது மாதிரியே இருக்கு. அருண் ப்ரோ ஸ்பீக்கர்ல. ஓகே சரி, அவர் வந்தா ரொம்ப நேரமா இருக்காரு, ஆன் பண்ணல. ஓகே இல்ல நீங்க கேள்வி கேட்டுருங்க அவர்கிட்ட. அவர் கேள்வி கேட்கறதா இல்லையா நம்மளாச்சும் நாளைக்கு அவர் மெசேஜ் ஆச்சும் பண்ணுவோம். நேற்று கேட்கல, அவரோட டைப்ல ஒரு கொஸ்டின் மாதிரி. சரி அவர் இருக்கும்போது ஓகே ரைட். அப்ப அவர் இல்ல, நாளைக்கு அவர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இல்ல
இன்னைக்கு வந்ததுல இருந்து 2 பேருமே இருக்கீங்க, அதான் அப்படி ஸ்டார்டிங்ல என்ன இருந்தே கேள்வி? இருக்கீங்க, ஆனா 2 பேருமே பேசல. எல்லாமே ரொம்ப பதட்டத்தை கலப்புறாங்க. இல்லங்க, நேத்து அவர்கிட்ட கேள்வி கேட்கணும்னாரு. இன்னைக்கு வந்த உடனே இல்ல 2 அவருதான் இந்த பேருக்கு மாதிரி ஸ்பீக்கர் ரொம்ப கொடுத்துட்டேன். 2 பேரும் ஆன் பண்ணவே இல்ல. இல்ல அது ரொம்ப டஃபா கேட்பாருல்ல, மலையாளம் ஆமா மூவி ஆமா தமிழ் மூவி அந்த மாதிரி. சிமிலர் கொஸ்டின் தான் ஒண்ணு. வந்துட்டாரு. அருண், அப்பாடா வந்துட்டார். நீங்க கேக்குற மாதிரியே தான் ஒரு கொஸ்டின். ஒரு கேளுங்க. ஒரு தமிழ் மூவியோட கிளைமேக்ஸும் ஒரு மலையாளம் மூவியோட கிளைமேக்ஸும் சேம் கிளைமேக்ஸ். க்ளூ அவர் மாதிரியே ஒரு க்ளூ கொடுங்க. க்ளூ வந்து பட் மலையாளம் மூவி வந்து ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர்ஸ். தமிழ்லயும் நடிச்சவரும் ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர்ஸ். ரீசன்ட் மூவியா? இல்ல 90s வந்த மூவி. இன்னொரு க்ளூ தரேன், பட் அநேகமா இந்த க்ளூ உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். 2 மூவிலையும் மலையாளம் மூவியும் அந்த ஹீரோ வந்து நேஷனல் அவார்ட் வின்னர், டைரக்டர் நேஷனல் அவார்ட் வின்னர். தமிழ் மூவியும் ஹீரோ நேஷனல் அவார்ட் வின்னர், தமிழ் டைரக்டர் நேஷனல் அவார்ட் வின்னர். ஓடு இன்னைக்கு இருக்கு அருண் ப்ரோ. கம் ஆன் கெஸ் ப்ரோ, கெஸ். ஆக்சுவலா அந்த மலையாள மூவி நான் அப்போ பார்க்கும்போதே பார்த்துட்டு அப்புறம் தமிழ் மூவி பார்க்கும்போது எனக்கு என்னடா சேம் கிளைமேக்ஸா இருக்கு அப்படின்ட்டு இது பண்ணேன். இப்போ ரீசெண்டா தான் கேள்வி ஓகே இல்ல ஒத்துக்கிட்டாரு சாம்கார் பிரதர். கேள்வி ஓகே, அதுக்கு எப்படி எனக்கு தோணுச்சு மட்டும் சொல்லிடுறேன். சூரிய வம்சம் படத்துல பாத்தீங்கன்னா மணிவண்ணன் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு போறவனுக்குலாம் நல்லா இருக்கீங்களா மாமா, நல்லா இருக்கீங்க சித்தப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்படி எல்லாத்துக்கும் அவங்க குழப்பத்திலே போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ராஜகுமாரன் வந்து மணிவண்ணன்ட்ட பார்த்துட்டு இல்ல சித்தப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. இவருக்கு மணிவண்ணன் குழப்பமாயிரும். இப்ப அது மாதிரி அருண் பிரதர் என்ன டெய்லியும் பாத்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கறது க்ளூ கொடுக்கறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் குழப்ப வச்சுட்டு இருந்தாரு. இப்ப அவர் குழப்பறதுக்குன்னு அவருக்கு ஒரு க்ளூஸ் அவருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. எனக்கு அந்த அந்த அப்படி சீன் அப்படி கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். நீங்க கேள்வியை பத்தி நீங்க 2 பேரும் பேசிங்க. புலவர்கள் சாந்தமாக எப்படியோ பார்த்து எனக்கு அந்த தமிழ் மூவி பார்க்கும் போதே அந்த மலையாள மூவிமா இருந்தது. அப்ப ரீசெண்டா தான் அந்த டைரக்டர், தமிழ் டைரக்டர் ஒரு இன்டர்வியூ ஜஸ்ட் ஒரு 2-3 months முன்னாடி தான் இன்டர்வியூல அது மென்ஷன் பண்ண. அப்படி அந்த இதை பார்த்து தான் நான் பண்ணேன். எனக்கு தெரியல, வேற யாருக்காவது தெரியுமா? இல்ல பட் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மலையாளம்ல இன்ஃபேக்ட் நான் ஓப்பனா சொல்றேன், மலையாளம்ல வந்து டாப் ஆக்டர் ஏன்னா மோகன்லால் மூவியா? இல்ல இல்ல நான் கேள்வி எப்படி கேக்குறீங்கன்னா, மலையாளத்துல இந்த நடிகர் நடிச்ச படம் தமிழ்ல ஒரு கிளைமேக்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கூட யாருக்காவது யோசிக்கலாம். அந்த படம் நடிகர் தமிழ் இந்த க்ளூ கிளைமேக்ஸ் தெரியும். அதாவது மலையாளத்துல வந்து அந்த டாப் ஆக்டர் டைரக்டரும் டாப் 2 பேருமே நேஷனல் அவார்ட். தமிழ்லயும் அந்த கிளைமேக்ஸ் அந்த படத்துல வந்து ஆக்டர் ஹீரோ வந்து நேஷனல் அவார்ட் வின்னர், டைரக்டர் தமிழ் மூவி சொல்லலாமா? தமிழ் மூவி பட் 2 ஒரே கிளைமேக்ஸ் தான். அந்த தமிழ் டைரக்டர் சொன்னாரு, அதை பார்த்து தான் இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப இமோஷனலான கிளைமேக்ஸ், ரொம்ப ஒரு ரிவர்ட்டிங்கான கிளைமேக்ஸ். ஹீரோ கமலஹாசன் நினைக்கிறேன். இல்ல தமிழ்ல இரட்டையான இல்ல இல்ல தலைவா 1990s வந்த படமா? ஆமா, அது மலையாளம் வந்து தமிழ் வந்து 90s வந்த படம் நினைக்கிறேன். ஆமா 90s தான். மலையாளம் வந்து ஏர்லி 90s அந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஃபேமஸ் மூவி, தமிழ் மூவி ஃபேமஸ் மூவி, ஃபேமஸ் சாங்ஸ். பிரகாஷ்க்கு தெரியுமா? இல்ல ரொம்ப சிம்பிள். நீங்க நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர்ஸ் இது பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மோகன்லால் சொன்னீங்கல்ல, இல்ல மோகன்லால் சொன்னீங்களா, வேற யாரு டாப் ஆக்டர்? மம்முட்டி படம். மம்முட்டி மூவியா? மம்முட்டி ஃபிலிம் பெருசா தெரியல. சரி, தமிழுக்கு சம்பந்தப்பட்டது வேணா இன்னொரு க்ளூ தரேன். சொல்லுங்க. தமிழ் அனைவரும் உங்களுக்கு தெரியுமா தெரியல, நீங்க கேரளா பேஸ்டா? எனக்கு படம் மூவி சொன்ன சில தெரியும். இல்ல பட் மத்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வேணா இன்னொரு க்ளூ தரேன். வேணா தமிழ் KPYன்னு சொல்றேன். கலக்க போகுது யாரு? KPY அது ஒரு க்ளூ தான், பட் மூவி ரிலேட்டட் இல்ல, பட் அது ஒரு க்ளூ. KPYயா?
அதாவது அந்த தமிழ் டைரக்டரோட நேம் வந்து இன்னொரு விஜய் டிவியோட ஒரு ஆங்கரோட இது கேபிஒய்ன்னு வரும். கேபிஒய் பாலாவோட படமா? இருங்க தன்மாத்திரம் தான் நினைக்கிறேன். ஏங்க மம்மூட்டி மூவி என்ன படம் தெரியுமா ப்ரோ? அவருக்கு வந்துட்டு இந்த ஜெயில இருப்பாரு அந்த படம் வரும் ப்ரோ. என்ன படம் அது? மதில்களா? பாலா மூவி இல்ல சேது மூவி தானே? பரத்வாஜ் சேது மூவி தானே? இல்ல கிடையாது. நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியும். பரத்வாஜோட அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். அந்த படம் பேரை நான் மறந்துட்டேன். அதேதான் விஷால் படம் பேரை நீங்க சொன்னீங்க அதேதான். கண்ணு தெரியாம இருப்பாரு அந்த படமா? விக்ரம் கண்ணு தெரியாம இருப்பாரு. இல்ல விக்ரம் அது பாலா படம் கிடையாது. பாலா படம் கிடையாதா? ஓகே. சேதுக்கு அடுத்த படம் அதுல. சேதுவோட கிளைமாக்ஸ் தான தலைவா? இருங்க. இல்ல சேது கிடையாது. சேதுக்கு நெக்ஸ்ட் மூவி நந்தா மூவியா? நந்தா. அது மம்மூட்டி. இல்ல அது நம்ம மம்மூட்டி சிபி மலையன் மூவி. சிபி மலையன் மூவி. அதேதான். என்ன படம் பேர்? என்ன படம் பேர்? படம் ஏதோ ஆவர்த்தனம்னா இன்னும் எனக்கு மறந்துடுச்சு. தனியாவர்த்தனம். ஓகே. தனியாவர்த்தனம் ரொம்ப அதாவது இன்டெலெக்சுவலா இருக்கு இந்த கேள்வி. தனியா வரதா? இல்ல தனியாவர்த்தனம். எனக்கு சந்தானம் வந்து வேலாயுதம் படத்துல மஞ்சள் பேர் தூக்குற மட்டும் தான் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு இன்னும் ஓப்பனா பதில் தான் சொல்லுவேன். ஆனா உண்மையாலுமே ஏதோ ஒரு நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோம்ல ஒவ்வொரு நாள்ல. அது மாதிரி இன்னைக்கு ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி முறையில நல்ல வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா வந்து நமக்கு வந்து நேஷனல் அவார்டு வின்னிங் டேரக்டர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது வந்து பாலச்சந்தர், அந்த ரூட்ல தான் வெற்றிமாறன், பாரதி ராஜா, சேரன் கூட வாங்கியிருக்கிறாரு நினைக்கிறேன். சேரன் வாங்கியிருக்கிறாரு. அந்த ரூட்ல போவோம். எனக்கு வந்து இவரு பாலா வந்து வாங்கினதே மறந்து போறாங்க. பாலா நான் டாப் ஆக்டர் இல்லைங்க. சங்கர் வாங்கியிருக்கிறாரு டாப் ஆக்டர். நான் அந்த இதுக்கே வரல. நான் ரஜினி கமலா இருக்கா, ரஜினியா கமலா, சூர்யா தானே? அவரு நேஷனல் அவார்டு வின்னர் தானே? ஓகே. சரி ரைட். ஓகே, நல்லபடியா ஒரு வித்தியாசமான கேள்விகள் கேட்டீங்க. எனக்கு என்னன்னா ஆல்மோஸ்ட் மணிவண்ணனை கொலைப்பூட்ட ராஜகுமாரன் மனநிலைக்கு வந்து இன்னைக்கு அருண் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கெல்லாம் வந்து இன்னும் நான் வரேன், நான் பழிவாக எவ்வளவு ஸ்ட்ராங்கா வரேன் பாருன்னு பயங்கரமா ரிவெஞ்சோட சூப்பரான கேள்விகளோட நாளைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். சரி பாய். இன்னைக்கு பேச முடிச்சிடலாமா? ஜாலியா போச்சு இன்ட்ரோ பிளாக். அது எது நல்லா போச்சு. இன்னொரு மெயினான இன்ட்ரோ பிளாக் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா அப்கமிங்ல உன்னோட சம்பந்தப்படுத்தணும். நான் கடைசியா தியேட்டர்ல பார்த்த ஒரு பேங்கர் இன்ட்ரோ பிளாக்னா லியோ தான். வெறும் போட்டோ வச்சு அவ்வளோ மாஸ்க் காட்டியிருப்பாங்க. லோக்கி அதை பீட் பண்றாரா கூலியிலன்னு பார்ப்போம். வெயிட்டிங். ஒரு தலை பறக்கும் பார்ப்போம். சரி, நாளைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நாளைக்கு டாபிக் வந்து என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருல எப்படின்னா வந்து 2 கேள்வி நாளைக்கு. ஃபர்ஸ்ட் ½ hour என்ன பேச போறோம் அப்படின்னா, பெஸ்ட் இன்ட்ரோ ஃபார் வில்லன். ஏதாவது ஒரு வகையில் காமிக்கலாவோ மாசாவோ எந்த வகையிலையும் அது ஒரு வில்லனுக்கு இதான் பெஸ்ட் இன்ட்ரோ அப்படிங்கிறத நாளைக்கு பேச போற டாபிக். அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அந்த யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹீரோ, இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக்னால கடைசி ஒரு 20 நிமிஷம் மட்டும் ரொம்ப பேச வேணாம். ஏன்னா யாரும் இதுல வந்து உண்மையை மட்டும் தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து வன்மத்தை கொட்டிடக்கூடாது. ஜஸ்ட் உண்மை, அவ்வளவுதான். ஒரு ஹீரோ சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த ஹீரோ பிடிக்கல, இதான் ரீசன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ரொம்ப பேர் கூட வன்மத்தோட பேர்க்கூடாது. இதுதான் நாளைக்கு டாபிக். 2 டாபிக் தான், பாத்துங்க. அப்ப பிடிக்கும், இப்ப பிடிக்காதா? அப்ப ரொம்ப பிடிக்கும், இப்ப ஏன் பிடிக்கல, அவ்வளவுதான். இப்ப பிடிக்கல, அது ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லணும், அவ்வளவுதான். அது ஒருத்தர் கேட்டுட்டு ரொம்ப அது யூடியூப் 2 நாள் கமெண்ட் பண்ணிட்டாரு. வித்தியாசமான டாபிக் தானே அது. ஒண்ணு கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் டாபிக்னா நம்ம கொஞ்ச நேரம் மட்டும் பேசிக்குவோம், போதும். அதான் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான், கொஞ்சம் கொஞ்ச நேரம் மட்டும் பேசிக்குவோம். பேசினாரு இந்த டாபிக்கே கலவரம் போயிடுச்சு ஒரு நாள். இல்ல அதான் பாத்துக்குவோம். அதாவது சொல்றேன், ரொம்ப கான்ட்ரவர்சி இல்லாம, வன்மம் இல்லாம, பர்சனல் வன்மம் இல்லாம இருந்தா கண்டினியூ பண்ணுவோம், இல்ல முடிச்சிருவோம். டாபிக் எனக்கு இருக்கு. முக்கியமா நான் நல்ல ரைவல்ரி இருக்கிற ஹீரோவுக்கே நான் மாறி இருக்கிறேன். நாளைக்கு எனக்கு ஸ்பீக்கர் கொடுங்க, நான் பேசுறேன். ஓஹோ, கடைய முடிடுவோன்றாரு. கலவராச்சுன்னா நாளைக்கு ஸ்பீக்கருமே நாளைக்கு இல்ல. ஆனா சொல்றேன், இங்க பாருங்க, டாபிக் நல்ல டாபிக் தான், ஒருத்தர் கிளப்பி விட்டுருக்கிறாரு தான், கான்ட்ரவர்சியான டாபிக் தான், ஓகே தான். ஆனா என்னன்னா சண்டை போடாம இருக்கிற வரைக்கும் ஓகே.
ஏன்னா இப்ப எனக்கு எதுக்காக இந்த டாபிக் பேசலாம்னு சொன்னேன் அப்படின்னா, ஜனநாயகன் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ். இப்போதைக்கு ஏகே படம் ஷூட்டிங் இல்ல, அப்போதைக்கு பிரச்சனை இல்லை. அப்பாடா யாரும் இந்த வேகத்தோட இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 குரூப் தான் பிரச்சனையான குரூப், மற்ற குரூப் கூட பிரச்சனை இல்லை. இப்ப சிம்பு வந்தாருன்னா இப்ப விசால வந்து பேசி சமாளிச்சுக்காரு சிம்பு ஃபேன்ஸ் அப்படின்னா, மற்றபடி ரஜினி ஃபேன்ஸ் கமல் ஃபேன்ஸ் கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கீங்க. இருக்கையிலே ஆபத்தான குரூப் இந்த 2 குரூப். இந்த 2 குரூப்புக்கும் தீ ஊத்துற மாதிரி நெருப்பு பக்கத்துல இங்க 2 இல்ல. ஒரு படமே எப்பன்னு தெரியாது, இன்னொரு விட பொங்கலுக்கு தாங்கிறப்ப ஆபத்து இல்லாத சமயமா போறதுனால இந்த சமயத்தை டாபிக் பேசினா கூட எந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா இருக்காதுங்கறனால நாளைக்கு இந்த டாபிக் அப்படிலாம் இல்ல, நம்ம பல்தானே அக்னி குழம்பு மாதிரி தான். எப்ப சூடாயிருவாருன்னு தெரியவே தெரியாது. லைட்டா தண்ணி ஊத்துறோட சூடாயிருவாரு. இல்லங்க, நம்மளாம் ரொம்ப பார்த்து அந்த மனநெல்லாம் விட்டு வெளியே வந்து ஏதோ நம்ம வந்து இருக்க அமைதியா போவோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திபனாதான் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. அதுவே இருந்துட்டு போவோம், போதும் நமக்கு லியோலாம் வேணாம். அதை முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு பார்த்திபனாவே பேசி முடிச்சிருவோம். பாய். ரியாலிட்டியில லியோவோட பார்த்திபன் டேஞ்சரான ஆளு. அதுதான் ஏன்னா அப்பப்ப அமைதியாச்சு இருக்கும்ல. லியோ வாழ்க்கையில் என்னைக்கு நிம்மதி இருந்திருக்கு? அப்பனும் ஆபத்தானவன், சித்தப்பனும் ஆபத்தானவன், கூட வேலை பார்க்கறவங்க ஆபத்தானவங்கிறப்ப பார்த்திபன் தேவலாம் எங்க வந்து எப்பயாவது